கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮೆಲ್ಲಾ ಪ್ರಾರ್ಥನೆಗಳನ್ನು ಆತನು ಕೇಳುವ ಆತನಾಗಿದ್ದಾನೆ. ಆರಾಧನೆகளிலே ஆண்டவர் உலாவுகிற தேவனாக இருக்கிறார். ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಆತನ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಆತನು ಸಂಚರಿಸುವ ಆತನಾಗಿರುತ್ತಾನೆ. இந்த நாளின் தியானத்துக்காக ಈ ದಿವಸದ ಧ್ಯಾನಕ್ಕಾಗಿ யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் ವಿಮೋಚನ ಕಾಂಡ 15ನೇ ಅಧ್ಯಾಯ 26வது வசனத்தை வாசிக்க கேட்போமாக. 26ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவராகிய தேவன் மோசேயின் மூலமாக இந்த வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் தந்தார். ಇಲ್ಲಿ ಈ ವಾಕ್ಯವನ್ನ ಈ ಮಾತನ್ನ ಮೋಶೆ ಮುಖಾಂತರವಾಗಿ ದೇವರು ಇಸ್ರೇಲ್ ಜನರಿಗೆ ಹೇಳುವಂತದ್ದಾಗಿದೆ. என் வார்த்தைகளை நீங்கள் அப்படியாக உண்மையாக செவி கொடுத்து ನನ್ನ ಮಾತಿಗೆ ನೀವು ಶ್ರದ್ಧೆಯಿಂದ ಕೇಳಿ என்னுடைய கற்பனைகளை கைகொண்டு நடந்தால், ನನ್ನ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ನೀವು ಕೈಗೊಂಡು ನಡೆದ್ರೆ, நான் எகிப்து தேசத்துல வரப்படின எந்த வியாதிகளிலே ஒரு வியாதியும் உங்களுக்கு வராதபடி நான் பாதுகாப்பேன். ಐಗುಪ್ತದಲ್ಲಿ ಉಂಟಾದಂತ ಯಾವ ವ್ಯಾಧಿಯೂ ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಉಂಟಾಗದ ಹಾಗೆ ನಾನು ಮಾಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. நானே பரிகாரியாகிய கர்த்தர் என்று அங்க சொல்வதை பார்க்க, ನಾನೇ ಯೆಹೋವ ದೇವರಾಗಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಹೇಳ್ತಾನೆ. இங்க ಆண்டவர் சொல்ற அந்த வார்த்தை கன்னடல ரொம்ப நல்லா இருக்குது. என்னன்னு சொன்னா, நானே உங்களுக்கு சுகப்படுத்துகிற தேவன், ನಾನು ನಿಮಗೆ ಆರೋಗ್ಯದಾಯಕನಾಗಿರುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. ஆரோக்கியத்தை கொடுக்கிற தேவன், ನಾನು ನಿಮಗೆ ಆರೋಗ್ಯವನ್ನ ಕೊಡುತ್ತೇನೆ. நேற்றுக்கு இந்த வார்த்தை கர்த்தர் எனக்கு தந்தார். ನಿನ್ನೆ ದಿವಸ ದೇವರು ಈ ಮಾತನ್ನು ಕೊಟ್ಟರು. இந்த வார்த்தையை தியானிக்க உதவி செய்தார். ಈ ಮಾತನ್ನ ಧ್ಯಾನಿಸುವುದಕ್ಕೆ ದೇವರು ಸಹಾಯ ಮಾಡಿದ್ರು. பார்த்தா யான் சரீரத்தை பிசாசு தொட ஆரம்பிச்சு. ನನ್ನ ಶರೀರವನ್ನು ಸೈತಾನನು ಮುಟ್ಲಿಕ್ಕೆ ಆರಂಭಿಸಿದ. அப்படியே பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே தொண்டெல்லாம் கொஞ்சம் பலவீனாயிருச்சு. ನನ್ನ ಗಂಟಲೆಲ್ಲ ಭಯಂಕರವಾದಂತ ಬಲಹೀನತೆ ಉಂಟಾಯಿತು. நேற்று காலையில நல்லா இருந்தது, ಬೆಳಗ್ಗೆಯಿಂದ ಚೆನ್ನಾಗಿರ್ತದೆ, ஈவினிங்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல, ಸಂಜೆ ಒಂದು ರೀತಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ. இந்த வசனங்களை தியானிக்க பல போராட்டங்கள், ವಾಕ್ಯವನ್ನು ಧ್ಯಾನಿಸುವಾಗ ಬಹಳ ಹೋರಾಟಗಳು ಬರ್ತಾ ಇವು. ஏன்னா இந்த உலகத்துல பலவீனப்படுத்துகிறவன் பிசாசு, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನ ಬಲಹೀನ ಮಾಡುವಂತದ್ದು ಸೈತಾನನಾಗಿದ್ದಾನೆ. இயேசு நம்மை சுகப்படுத்துகிறார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಮಗೆ ಸೌಖ್ಯವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்னவென்றால், ದೇವರು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಹೇಳುವಂತ ಮಾತೇನೆಂದ್ರೆ, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ನಾನೇ ನಿಮಗೆ ಆರೋಗ್ಯದಾಯಕನಾದಂತ ದೇವರು. பரிகாரி என்ற சொல்ற அந்த வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல சொல்றது ஐ ஆம் யுவர் ஹீலர். ನಾನು ನಿಮಗೆ ಸೌಖ್ಯಪಡಿಸುವ ಆಚರಣೆ ಎಂಬುದಾಗಿ ಇಂಗ್ಲಿಷ್ ಅಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. சுகப்படுத்துகிற தெய்வம், ನಾನು ನಿನ್ನ ಸೌಖ್ಯವನ್ನ ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. நம்முடைய சரீரத்தில் எப்படிப்பட்ட பலவீனமாக இருந்தால், ನಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ಎಂತದೇ ಬಲಹೀನತೆ ಉಂಟಾದ್ರೂ, நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட பலவீனங்களை பிசாசு கொண்டு வந்தார், ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಎಂತದೇ ಬಲಹೀನತೆಗಳನ್ನು ಸೈತಾನ ತಂದ್ರು, நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சுகப்படுத்துகிற உண்மையான ஒரு சுகப்படுத்துகிற தெய்வம் உண்டானால், ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಿಜವಾಗ್ಲೂ ನಮಗೆ ಆರೋಗ್ಯವನ್ನು ಕೊಡುವ ದೇವರಾಗಿರುವ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ಆತನೇ ದೇವರಾಗಿರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. உலகத்துல ஜனங்கள் பலவீனத்துக்காக வியாதிக்காக அநேக மாத்திரை மருந்துகள் எடுக்கிறாங்க. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಜನರು ಬಲಹೀನತೆಗಾಗಿ ಅನಾರೋಗ್ಯಕ್ಕಾಗಿ ಅನೇಕ ಮಾತ್ರೆಗಳನ್ನ ಔಷಧಿಗಳ ಮೊರೆ ಹೋಗ್ತಾರೆ. அவைகளெல்லாம் அந்த நேரத்துல ஒருவேளை அவங்களுக்கு அது சுகப்படுத்துகிற மாதிரி தெரியல, ಒಂದು ವೇಳೆ ಆ ಸಮಯಕ್ಕೆ ಅದು ಅವರಿಗೆ ಗುಣಪಡಿಸಿದ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಾಣಬಹುದು. அது பின்பதாக மறுபடியும் அது சரீரத்துல பலவீனங்கள் உண்டாகும். ಅದಾದ ನಂತರ ಮತ್ತೆ ಅವರ ಶರೀರದಲ್ಲಿ ಬಲಹೀನತೆ ಉಂಟಾಗ್ತದೆ. மறுபடியும் மருந்துகளை தேடுகிறார். ಮತ್ತೆ ಅವರು ಔಷಧಿ ಮೊರೆ ಹೋಗ್ತಾರೆ. எத்தனோ பயங்கரமான வியாதிகளுக்கு மருந்துகளே இல்லை, ಎಷ್ಟೋ ರೋಗಗಳಿಗೆ ಔಷಧಿಗಳಿಲ್ಲ. இங்க வசனம் ஆண்டவர் சொல்றாரு, ಇಲ್ಲಿ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, எப்படிப்பட்ட பலவீனமா இருந்தாலும், ಎಂತದ್ದೇ ಬಲಹೀನತೆ ಆಗಿದ್ರು என்னால சுகப்படுத்த முடியாத ஒரு காரியமும் இல்லை என்று கர்த்தர் ನನ್ನಿಂದ சொல்றார். ಗುಣಪಡಿಸಲಿಕ್ಕೆ ಆಗದೇ ಇರುವ ಕಾರ್ಯ ಯಾವುದೂ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்த நாட்களிலே, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸುವ ಕಾಲದಲ್ಲಿ, மத்தேயு எழுதின சுவிசேஷம் ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 4ஆம் அதிகாரம் 4ನೇ ಅಧ್ಯಾಯ 23-24 வாசிக்க கேட்போமாக. 23-24 ವಾಕ್ಯ ಓದೋಣ. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்க சுஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பல வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சுஸ்தமாக்கினார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் சுஸ்தமாக்கினார். ಆತನು ಅಲ್ಲಿದ್ದಂತ ಎಲ್ಲರನ್ನು ಆತನು ಗುಣಪಡಿಸಿದನು. ஒருவரையும் இயேசು சுகமாக்காமல் அனுப்பல. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅಲ್ಲಿ ಯಾರನ್ನು ಸ್ವಸ್ಥ ಮಾಡದೆ ಅಲ್ಲಿಂದ ಕಳಿಸಲಿಲ್ಲ.
இன்னைக்கு கூட காலையில நான் எழுந்த பொழுது இந்த வார்த்தையை பேசலாமா பேசக்கூடாது? ನಾನು ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದಾಗ ಈ ಮಾತನ್ನ ಹೇಳ್ಬೇಕಾ ಹೇಳಬಾರ್ದಾ? ரொம்ப ரொம்ப த்ரோட் இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு. ನನಗೆ ಗಂಟಲು ಬಹಳವಾಗಿ ಬಲಿನ ಬಾಧಿಸಲ್ಪಟ್ಟಿತು. அப்புறம் வந்து கண்ணெல்லாம் தண்ணி வர ஆரம்பிச்சு. ನನ್ನ ಕಣ್ಣಲ್ಲಿ ನೀರೆಲ್ಲ ಬರ್ಲಿಕ್ಕೆ ಆರಂಭಿಸಿತು. அப்புறம் வந்து நான் அந்த ரூம்ல இருந்து வந்து ஹால்ல படுத்தேன். ನಾನು ರೂಮ್ ಅಲ್ಲಿ ಇದ್ದೆ, ಆದ್ರೆ ಹಾಲಲ್ಲಿ ಬಂದು ಮಲಗಬೇಕಾಯ್ತು. கீழே ஃப்ளோர்ல படுத்தேன். ನಾನು ಫ್ಲೋರ್ ಅಲ್ಲಿ ಮಲಗಬೇಕಾಯ್ತು. அங்க படுக்கவே முடியல. ಅಲ್ಲಿ ನಾನು ಮಲಗಕ್ಕೆ ಆಗ್ಲಿಲ್ಲ. பயங்கரமான அப்படியாக கோல்டுகளாயிருச்சு. ಭಯಂಕರವಾಗಿ ಕೋಲ್ಡ್ ನನ್ನ ಬಾಧಿಸಲ್ಪಟ್ಟಿತು. 2:30 மணிக்கு டிகாஷன் குடிச்சிட்டு இருக்கேன். 2 ಗಂಟೆ ರಾತ್ರಿಗೆ ನಾನು ಡಿಕಾಷನ್ ಕುಡಿತಾ ಇದ್ದೇನೆ. ரொம்ப பலவீனமாயிருச்சு. ನನಗೆ ಬಹಳ ಬಲಹೀನತೆ. அவ காலையில எழுந்த உடனே நினைச்சேன் இல்ல என்னால பேச முடியாது. ನಾನು ಬೆಳಗ್ಗೆ ಅನ್ಕೊಂಡೆ ನಾನು ಮಾತಾಡಕ್ಕೆ ಆಗಲ್ಲ ವಾಕ್ಯನ ಅಂತ ಹೇಳಿ. சொன்ன இல்ல இல்ல என் வார்த்தை நீ பேசணும். ಇಲ್ಲ, ದೇವರು ಹೇಳಿದ್ರಲ್ಲ ನನ್ನ ಮಾತನ್ನ நான் உன்னை சுகமாக்குவேன். ನಾನು ನಿನಗೆ ಸ್ವಸ್ಥ ಮಾಡ್ತೇನೆ. அந்த சுகம் வந்து நீ மத்தவங்களுக்கு சொல்றதுக்கு முன்பதாக உன்னையே நான் சுகமாக்க போறேன். ಈ ಒಂದು ಸ್ವಸ್ಥತೆಯನ್ನು ನೀವು ಬೇರೆಯವರು ಹೇಳುವುದಕ್ಕಾಗಿ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಸ್ವಸ್ಥ ಮಾಡ್ತೇನೆ. இந்த ஆராதனையில் கர்த்தரை தொட்டு கொண்டிருந்தார். ಈ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ದೇವರು ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸ್ತಾ ಇದ್ರು. எனக்கு உண்மையாக பாட கூட கஷ்டமா இருந்துச்சு. ನನಗೆ ಹಾಡಲಿಕ್ಕೆ ಬಹಳ ಕಷ್ಟವಾಯಿತು. கர்த்தர் என்னை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ದೇವರು ನನ್ನ ಬಲಪಡಿಸುತ್ತಾನೆ. இப்பொழுதும் பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ಈಗಲೂ ಆತನು ಬಲಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. விசுவாசிக்கிறேன் இந்த கூட்டம் முடியதுக்குள்ள என்னை கர்த்தர் பரிபூர்ಣமாக ನಾನು ನಂಬುತ್ತೇನೆ ಈ ಆರಾಧನೆ ಮುಗಿಯುವುದರ ಒಳಗೆ ದೇವರು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ನನಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡುತ್ತಾರೆ. இதே அனுபவத்தை உங்களுக்கும் கர்த்தர் தருவார். ಈ ಅನುಭವವನ್ನು ನಿಮಗೂ ದೇವರು ಕೊಡುತ್ತಾರೆ. பிசாசு சொல்லுமா பேச முடியாது. ಸೈತಾನ ಹೇಳ್ತಾನೆ ಮಾತಾಡಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. அவர் சுகம் கொடுக்கிற தெய்வம் அல்ல. ಆತನು ಸೌಖ್ಯಪಡಿಸುವ ದೇವರಲ್ಲ. அவரை குறித்து ஜனங்களுக்கு சொல்லாத. ಅವರ ಕುರಿತಾಗಿ ಜನರಿಗೆ ಹೇಳಬೇಡ. ஜனங்களுடைய சரீரத்தை கட்டி வச்சிருக்கிறவன் நான் தான். ಜನರ ಶರೀರವನ್ನು ಕಟ್ಟಾಕಿರುವುದು ನಾನೇ. பலவீனத்தை கொடுத்தவன் நான் தான். ಆ ಬಲಹೀನತೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ದು ನಾನು. இயேசுவின் வார்த்தை சொன்னால் பலவீனங்கள் மாறும். ಯೇಸುವಿನ ಹೆಸರನ್ನು ಹೇಳುವಾಗ ಬಲಹೀನತೆಗಳು ಮಾರ್ಪಡುತ್ತವೆ. இயேசுவின் தழும்புகளினாலே குணமாயிருக்கும். ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಗಾಯಗಳಿಂದ ನಮಗೆ ಗುಣವಾಯಿತು. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಯೇಸುವನ್ನು ನಂಬ್ತೀರಾ? இன்றைக்கு கூட பலவீனமாக இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் பேசுறார். ಇಲ್ಲಿ ಬಲಹೀನನಾಗಿ ಬಂದು ಕುಳಿತಿರುವ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, ஆண்டவர் தன் வசனத்தை அனுப்பி உன்னை சுகமாக்குவார். ದೇವರು ತನ್ನ ಮಾತನ್ನ ಕಳಿಸಿ ಆತನು ಸ್ವಸ್ಥ ಮಾಡುತ್ತಾನೆ. அந்த வசனத்தை கவனமா கவனிச்சா போதும். ಆ ಮಾತನ್ನ ಶ್ರದ್ಧೆಯಿಂದ ಕೇಳಿದ್ರೆ ಸಾಕು. அந்த வசனம் உடைய சரீரத்தின் எலும்புகளுக்குள்ளாக பாயும். ಅದು ನಿಮ್ಮ ಶರೀರದ ಎಲುಬುಗಳಲ್ಲಿ ಅದು ಸಾರವಾಗಿ ಹೋಗುತ್ತದೆ. நரம்புகளுக்குள்ளாக பாயும். ನಿಮ್ಮ ನರದ ಒಳಗೆ ಹೋಗುತ್ತದೆ. இந்த வசனம் சொல்லுது டாக்டரே அங்க அந்த இடங்களை அவங்க சோதித்து பார்க்க முடியாத இடங்களுக்குள்ள இந்த வசனங்கள் பாய்ந்து சுகமாக்கும். ಎಲ್ಲಿ ಡಾಕ್ಟರೇ ಅಲ್ಲಿ ಶೋಧನೆ ಮಾಡಿ ನೋಡಕ್ಕಾಗದ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಈ ವಾಕ್ಯಗಳು ಹೋಗಿ ಆ ಸ್ಥಳವನ್ನು ಗುಣಪಡಿಸುವಂತದ್ದಾಗುತ್ತದೆ. ஒரு லெவல்ல தான் சர்ஜரி பண்ண முடியும். ಒಂದು ಬೆರಳಲ್ಲಿ ಅವರು ಒಂದು ಸರ್ಜರಿ ಮಾಡಬಹುದು. ஆனால் தேவ வசனம் உன்னை எல்லா பகுதியிலும் சர்ஜரி பண்ண ದೇವರ ವಾಕ್ಯವು ನಿಮ್ಮ ಭಾಗದ ಎಲ್ಲಾ ಭಾಗಗಳಲ್ಲಿ ಅದು ಹೋಗಿ ಆಪರೇಷನ್ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஹல்லேலூயா ஹalleluya. முறிந்து போன ஆவியை கட்டுகிற வல்லமுள்ள வார்த்தை இயேசுவின் வார்த்தை. ಮುರಿದು ಹೋಗಿರುವ ಆತ್ಮವನ್ನು ಕಟ್ಟುವ ಶಕ್ತಿ ಬಲ ದೇವರ ಆತ್ಮನಿಗೆ ಇದೆ. உங்களுடைய ஆவி முறிந்து போயிருக்கலாம். ನಿಮ್ಮ ಆತ್ಮ ಮುರಿದು ಹೋಗಿರಬಹುದು. அந்த ஆவியை கட்டுகிறது டாக்டரால முடியாது. ಆ ಆತ್ಮವನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ಡಾಕ್ಟರಿಂದ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இயேசுவால முடியும். ಅದು ಯೇಸುವಿಂದ ಸಾಧ್ಯ. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya. அப்போ இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசுற வார்த்தை என்ன தெரியுமா? ದೇವರು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುವಂತ ಮಾತೇನೆಂದ್ರೆ, இந்த உலகத்துல இயேசு அவர் अनेகரை சுகமாக்கி சுகம் கொடுக்கிற தெய்வமாக சுற்றி திரிந்தார். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಇರುವಾಗ ಅನೇಕರಿಗೆ ಸ್ವಸ್ಥ ಮಾಡಿ ಸ್ವಸ್ಥ ಮಾಡುವ ದೇವರಾಗಿ ಆತನು ತಿರುಗಾಡ್ತಾ ಇದ್ದನು. Jesus your true healer. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಿಜವಾದಂತ ಸ್ವಸ್ಥ ಮಾಡುವ ದೇವರು. Jesus is your healer. ಆತನು ನಿಮಗೆ ಸ್ವಸ್ಥ ಮಾಡುವ ಆತನು. ಯೇಸುವೇ உன்னை சுகப்படுத்துகிற தெய்வம். ಯೇಸುವೇ ನಿಮ್ಮನ್ನು ಸ್ವಸ್ಥ ಮಾಡುವ ಆತನಾಗಿದ್ದಾನೆ. பிள்ளைகளை சுகப்படுத்துகிற தெய்வம். ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಸ್ವಸ್ಥ ಮಾಡುತ್ತಾನೆ. உன்னை சுகப்படுத்துகிற தெய்வம். ನಿಮ್ಮನ್ನು ಸ್ವಸ್ಥ ಮಾಡುತ್ತಾನೆ. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಉನ್னை ಕೊಂಡು ಅನೇಕರ ಸುಖಮಾக்குற தெய்வம். ನಿಮ್ಮ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಅನೇಕರಿಗೆ ಸ್ವಸ್ಥತೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತಾನೆ. ಅನೇಕ ವಿಶ್ವಾಸಿகளை கர்த்தர் சிஷ்யர்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். ಅನೇಕ ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನು ಶಿಷ್ಯರಾಗಿ ಆತನು ಬದಲಾಯಿಸುತ್ತಾನೆ. உங்களுக்குள்ள வல்லமையை கர்த்தர் வச்சிருக்கிறார். ನಿಮ್ಮಲ್ಲಿ ಆತನು ಮಹಿಮೆಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. நீங்க உங்க பலவீனத்தை பார்க்காதபடி உங்க பலவீனத்துல பலவீனமானவர்களை பார்த்து ஜெபிக்கும் பொழுது அவர்கள் சுகமாக போகிறார்கள். ಬಲದಲ್ಲಿ ನೀವು ಅನೇಕರನ್ನ ಬಲಹೀನರ ನೋಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ನಿಮಿತ್ತ ಅವರು ಸ್ವಸ್ಥತೆಯನ್ನು ಹೊಂದುತ್ತಾರೆ. என் வாழ்க்கையில எத்தனோ முறை எனக்கே அந்த ஆசீர்வாதங்கள் இருக்காது. ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಸಮಯ ನನಗೆ ಆ ಆಶೀರ್ವಾದಗಳು ಇರುವುದಿಲ್ಲ. ஆனா நான் அதெல்லாத்தையும் தூர வச்சுட்டு அவங்க ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ನಾನು ಅದೆಲ್ಲ ಒಂದು ಕಡೆ ಇಟ್ಟು ನಾನು ಅವರ ಆಶೀರ್ವಾದಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. எனக்கு இல்லை என்ற அந்த துக்கங்கள் வேதனைகள் எனக்குள்ள அதிகமாக இருந்ததை நான் உணர்ந்திருக்கிறேன். ನಾನು ನನ್ನಲ್ಲಿ ಆ ಆಶೀರ್ವಾದಗಳು ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಚಿಂತಿಸುವುದನ್ನ ನಾನು ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ದೇನೆ. அப்ப ஜனங்கள் அந்த ஆசீர்வாதத்துக்காக அவர்கள் ஏங்கி வரும் பொழுது ಆ ಜನರು ಆ ಆಶೀರ್ವಾದಕ್ಕಾಗಿ ಅಂಬಲಿಸುವಾಗ நான் எப்படி அழுதேனோ, ನಾನು ಹೇಗೆ எப்படி பாரப்படுகிறேனೋ, ನಾನು ಹೇಗೆ அந்த பாரத்தை நினைத்தவனாக நான் ஜெபிக்கும் பொழுது ಆ ಭಾರವನ್ನು ಅಂದುಕೊಂಡು ಯೋಚಿಸುತ್ತಾ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ இயேசு அவர்களை தொட்டார்.
ದೇವರು ಅವರನ್ನು ಮುಟ್ಟುತ್ತಾರೆ. இயேசு அவளுக்கு அற்புதங்களை செய்கிறார். ಯೇಸು ಅವರಿಗೆ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. இன்னைக்கு கூட உன்னை என்னையும் பார்த்துக்கிறதா தான் சொல்றேன். ಇವತ್ತು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಿಮ್ಮನ್ನ ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ, பலவீன வரும் பொழுது சோர்ந்து போகாத. ನಿಮ್ಮ ಬಲಹೀನತೆ ಉಂಟಾಗುವಾಗ ಸೋತು ಹೋಗಬಾರದು. பிசாசு காதுல வந்து பேசுவான். ಸೈತಾನ ನಿಮ್ಮ ಕಿವಿಯಲ್ಲಿ ಬಂದು ಹೇಳುತ್ತಾನೆ, உனக்கு ஏன் நடக்கலையே, ನಿನಗೆ ಏನು ಆಗಲಿಲ್ಲ, நீயே பலவீனமா இருக்கிறீங்க, ನೀನೇ ಬಲಹೀನನಾಗಿದ್ದೀಯ, உன் சரீரமே இப்படி இருக்கிறது, ನಿಮ್ಮ ಶರೀರವೇ ಹೀಗಿದೆ. ஆனா உன்னை பார்த்த சில பேர் வந்து அழுது கொண்டிருப்பார்கள். ನಿಮ್ಮ ನೋಡಿ ಬಂದು ಅನೇಕರು ಅಳುತ್ತಾ ಇರ್ತಾರೆ. உன்கிட்ட வந்து சொல்லுவார்கள், எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறது. ನಿಮ್ಮ ಹತ್ರ ಬಂದು ಹೇಳ್ತಾರೆ, ನನಗೆ ಇಂಥ ಸಮಸ್ಯೆಗಳಿವೆ. அந்த நேரத்துல ஊழியக்காரரும் பக்கத்துல இல்ல, ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಸೇವಕರು ನಿಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ யாரும் பக்கத்துல இல்ல, ಯಾರು ನಿಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ ஆனா உனக்குள்ள ஒரு ஆவி உண்டு. ಆದರೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಒಂದು ಆತ್ಮವಿದೆ, அதுதான் பரிசுத்த ஆவியானவர். ನಿಮ್ಮಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು, உனக்குள்ள ஒரு அதிகாரம் உண்டு, ನಿಮ್ಮಲ್ಲಿ ಒಂದು ಅಧಿಕಾರ அது ಉಂಟು, இயேசு கொடுத்த அதிகாரம், ಅದು ಯೇಸು ಕೊಟ್ಟಂತ ಅಧಿಕಾರ, வல்லமை உண்டு, ನಿಮ್ಮಲ್ಲಿ ಒಂದು ಮಹಿಮೆ ಇದೆ, அது தேவ வசனத்தின் வல்லமை, ಅದು ದೇವರ ವಾಕ್ಯದ நீ ಮಹಿಮೆ. அவர்களை பார்த்து உனக்கு இருக்கிற அந்த பலவீனத்தின் பாரத்தோடு ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது, ನೀವು ಅದನ್ನು ನೋಡಿ ನೀವು ಭಾರದೊಟ್ಟಿಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ கண்டிப்பா சொல்றேன், அவங்களுக்கும் அற்புதம் நடக்கும். ಖಂಡಿತವಾಗಿ ಹೇಳ್ತೇನೆ, ಅವ್ರಿಗೆ ಅದ್ಭುತವಾಗ್ತದೆ, உனக்கு அதுக்கும் மேலான அற்புதம். ನಿಮಗೆ ಅದಕ್ಕಿಂತ ಮಿಗಿಲಾದಂತ ಅದ್ಭುತವಾಗುತ್ತದೆ. நம்ம என்ன பண்றோம், பிசாசின் வார்த்தைக்கு செவி சாய்த்தறோம். ನಾವೇನ್ ಮಾಡ್ತೇವೆ, ಸೈತಾನನ ಮಾತಿಗೆ ಕಿವಿ ಕೊಡ್ತೇವೆ. உனக்கே இல்ல, ನಿನಗೆ ಇಲ್ಲ, உனக்கே பலன் இல்ல, ನಿನಗೆ ಬಲ ಇಲ್ಲ, உனக்கே சரீரத்துல ನಿನ್ನ ಶರೀರದಲ್ಲಿ ಬಲ ಹೀಗಿಲ್ಲ, நீனாத்துக்கு ஜெபம் பண்ற, ನೀನೇನಕ್ಕೆ நீனாத்துக்கு ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೀಯ, சர்ச்சுக்கு போற, ಯಾಕೆ ಹಳೆಗೆ நீனாத்துக்கு ಹೋಗ್ತೀಯ, உபவாசம் பண்ற, ನೀವು ಯಾಕೆ ಉಪವಾಸ அப்ப ಮಾಡ್ತೀರಾ, என்ன பண்றோம், சோர்ந்துறோம். ಹಾಗೆ ನಾವು ಬಳಲಿ ಹೋಗ್ತೇವೆ. நம்ம காதுகளில் 3 சத்தங்கள் கேட்கும், ನಮ್ಮ ಕಿವಿಯಲ್ಲಿ 3 ಶಬ್ದಗಳು ಬೀಳುತ್ತವೆ. அதுல ஒரு சத்தத்துக்கு மாத்திரம் தான் நாம் சரியாக அதுக்கு கீழ்ப்படியணும். ನಾವು ಒಂದು ಶಬ್ದಕ್ಕೆ ಮಾತ್ರ ನಾವು ಸರಿಯಾಗಿ ವಿಧೇಯರಾಗಬೇಕು. ஒன்று, இந்த உலகத்துல பிசாசு உலாவி கொண்டிருக்கிறது. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಸೈತಾನನು ಸಂಚರಿಸ್ತಾ இந்த ಇದ್ದಾನೆ. உலகத்தின் அதிபதி யாருன்னா பிசாசு. ಈ ಲೋಕದ ಅಧಿಪತಿ ಸೈತಾನನು 6000 வருஷத்துக்கு முன்பதாக 6000 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ இந்த உலகத்துல தேவன் தன்னுடைய சாயலாக மனிதனை படைத்தார். ತನ್ನ ರೂಪದಲ್ಲಿ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ಮನುಷ್ಯರನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದನು. அந்த மனிதர்கள் எல்லாம் தன்னை ஆராதிக்க வேண்டும் என்று ಆ படைத்தார். ಮನುಷ್ಯರು ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಸೃಷ್ಟಿಸಿದ್ದಾನೆ. மனிதர்களுக்கு சகல அதிகாரங்களையும் ಆ கொடுத்தார். ಮನುಷ್ಯರಿಗೆ ಸಕಲ ವಿಷಯಗಳ ಮೇಲೆ ಅಧಿಕಾರವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. அந்த சிருஷ்டிப்பின் கிரீடமாக மனிதனை வைத்தார். ಆ ಸೃಷ್ಟಿಯ ಆ ಕಿರೀಟವಾಗಿ ಮನುಷ್ಯನನ್ನ ಮಾಡ್ತಾರೆ. பாருங்க, கிரீடத்தை எப்படி வைக்கிறாங்களோ தலை மேல அப்படி மனுஷனை உயர்த்தி வைத்தார். ಕಿರೀಟವನ್ನು ಹೇಗೆ ಶಿರಸ್ಸಿನ ಮೇಲೆ ಇಡ್ತಾರೋ ಹಾಗೆ ಮನುಷ್ಯನ ಉನ್ನತ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ದೇವರು ಇಡ್ತಾರೆ. எல்லாவற்றையும் ஆண்டு கொள்வாயாக, ಎಲ್ಲದರ ಮೇಲೆ ನೀನು ಅಧಿಕಾರವನ್ನು ಚಲಾಯಿಸುವಂತೆ, நீ சொன்ன எல்லா மிருகமும் கீழ்ப்படியும். ನೀನು ಹೇಳಿದ್ರೆ ಎಲ್ಲ ಮೃಗಗಳು ನಿನಗೆ ವಿಧೇಯವಾಗ್ತದೆ. இன்றைக்கு கூட அது கீழ்ப்படிகிறது. ಇವತ್ತಿಗೂ ಅದು ವಿಧೇಯವಾಗ್ತದೆ. பெரிய சிங்கம் ஒரு மனிதனுக்கு ಒಂದು கீழ்ப்படிகிறது. ದೊಡ್ಡ ಸಿಂಹ ಮನುಷ್ಯನಿಗೆ ஒரு ವಿಧೇಯವಾಗ್ತದೆ. பெரிய அப்படியாக அந்த யானை வந்து மனுஷனுக்கு கீழ்ப்படிகிறது. ದೊಡ್ಡ ಒಂದು ಗಾತ್ರದ ಆನೆ ಮನುಷ್ಯನಿಗೆ ವಿಧೇಯವಾಗ್ತದೆ. இல்லீங்களா? புலி மனுஷனுக்கு கீழ்ப்படிகிறது. ಹುಲಿ ಮನುಷ್ಯನ ಮಾತನ್ನು ஒரு ಕೇಳುತ್ತದೆ. பெரிய ஜிராஃபே ரொம்ப உயரமா இருக்கிறது, அது மனுஷனுக்கு கீழ்ப்படிகிறது. ಬಹಳ ಎತ್ತರವಾಗಿರುವ ಜಿರಾಫೆ ಮನುಷ್ಯನ ಮಾತಿಗೆ ஒரு பெரிய ವಿಧೇಯವಾಗ್ತದೆ. ஒட்டகம் கீழ்ப்படிகிறது. ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂಟೆ ಮನುಷ್ಯನಿಗೆ இந்த ವಿಧೇಯವಾಗ್ತದೆ. அதிகாரம் யார் கொடுத்தார்? ಆ ಅಧಿಕಾರ ಯಾರು ಕೊಟ್ಟಿದ್ದು? ஆண்டவர் கொடுத்தார். ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದು. அவனுக்கு நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்தார். ಅವರಿಗೆ ಎಲ್ಲಾ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಟ್ಟು பிசாசு என்ன பண்ண தெரியுமா? ಸೈತಾನ ಏನ್ ಮಾಡ್ದ? இந்த அதிகாரத்தை எப்படியாவது ಈ எடுத்துக்கொள்ளணும் ಅಧಿಕಾರವನ್ನು ಹೇಗಾದ್ರೂ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು அப்படி சொல்லி அவனை வஞ்சித்தான். ಅವನನ್ನು ವಂಚಿಸಿ ಕರ್ತರು கொடுத்த மேலான அதிகாரங்கள் எடுத்துக்கொண்டான். ಅವನು ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಮೇಲಾದ ಉನ್ನತವಾದ ಅಧಿಕಾರವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ತಾನೆ. தேவனை போல தேவனுடைய சாயலை அவனிடத்திலிருந்து வாங்கி கொண்டான். ದೇವರ ಸ್ವರೂಪವನ್ನ ಆ ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಕಾರ್ಯವನ್ನು ಕಿತ್ಕೊಳ್ತಾನೆ. அவனை தன்னுடைய கரத்தில் அவன் வைத்துக் கொண்டான். ಅವನು ತನ್ನ ಹಸ್ತದಲ್ಲಿ ಇಟ್ಕೊಳ್ತಾನೆ. கீழ்ப்படியும்படியாக மாற்றினான். ತನಗೆ ವಿಧೇಯನಾಗುವ ಹಾಗೆ ಮಾಡಿಕೊಳ್ತಾನೆ. பாருங்க, அந்த அதிகாரத்தை அவன் பெற்றுக் கொண்டிருக்கிறான். ಆ ಅಧಿಕಾರವನ್ನು ಅವನು ಇಟ್ಕೊಂಡಿದ್ದಾನೆ. இந்த அதிகாரத்தை பிசாசின் தலையை நசுக்கி நம்ம இடத்துல கொடுக்க முடியாக உலக ரட்சகர் இறங்கி வந்தார். ಈ ಅಧಿಕಾರವನ್ನು ತೆಗೆದು ನಮ್ಮ ಕೈ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಸೈತಾನನ ತಲೆಯನ್ನು ಜಜ್ಜಿ ಅದನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಲೋಕಕ್ಕೆ ಬಂದರು. இந்த உலகத்துல இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಯೇಸುವನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿದವರು, அவங்களுக்கு இன்னும் இது தெரியல. ಇನ್ನು ಅವರಿಗೆ ಇದು ಅರ್ಥವಾಗಿಲ್ಲ. உனக்கும் எனக்கும் தெரிகிறது. ಆದ್ರೆ ನಿಮಗೂ ನನಗೆ ಅರ್ಥವಾಗಿದೆ. பிசாசுக்கு நம்ம பயப்பட தேவையில்லை. ಸೈತಾನನಿಗೆ ಎದುರುವ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. இயேசு ಅವನ தலையை ನಸುಕಿ, ಯೇಸು ಅವನ ತಲೆಯನ್ನು ಜಜ್ಜಿ அந்த அதிகாரத்தை பிடுங்கி, ಆ ಅಧಿಕಾರವನ್ನು ಕಿತ್ತುಕೊಂಡು யாரெல்லாம் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறார்களோ ಯಾರೆಲ್ಲ ಆತನ ರಕ್ತದಿಂದ அவர்களுக்கு ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೋ அதிகாரம் கொடுத்துட்டார். ಅವರಿಗೆ ಆ ಅಧಿಕಾರವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. இயேசுவின் வார்த்தை சொன்ன பிசாசு அலறும். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಒಂದು ಮಾತನ್ನು ಹೇಳಿದ್ರೆ ಸೈತಾನ ನಡುಗುತ್ತಾನೆ. வியாதிகள் மாறும். ವ್ಯಾಧಿಗಳು ಬದಲಾಗ್ತವೆ. நடக்க முடியாதவர்கள் நடப்பார்கள். ನಡೆಯಕ್ಕಾಗದವರು ನಡೆಯುತ್ತಾರೆ. பார்க்க முடியாதவர்கள் பார்ப்பார்கள். ನೋಡಕ್ಕಾಗದವರು ನೋಡ್ತಾರೆ. பேச முடியாதவர்கள் பேசுவார்கள். ಮಾತನಾಡಕ್ಕಾಗದವರು ಮಾತನಾಡ್ತಾರೆ. நேற்றுக்கு பெங்களூர் பட்டணத்துல பெரிய பெரிய லீடர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடந்தது. ಇಲ್ಲಿ ಬೆಂಗಳೂರು ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಲೀಡರ್ಸ್ ಗಳ ಕಾನ್ಫರೆನ್ಸ್ ನಡೀತು. வெறும் லீடர்ஸ்க்கு மாத்திரம், ಬರೀ ಲೀಡರ್ಸ್ ಗಳಿಗೆ ಮಾತ್ರ. ஒரு லீடருக்கும் நிறைய ஏகப்பட்ட ஊழியர்கள் இருக்கிறார்கள். ಪ್ರತಿಯೊಬ್ಬ ನಾಯಕರಿಗೂ ಅನೇಕ ಸೇವಕರಿದ್ದಾರೆ. அநேக ஊழியக்காரர்களுக்கு அவங்க லீடர், ಅನೇಕ ಸೇವಕರಿಗೆ ಅವರು ನಾಯಕರಾಗಿದ್ದಾರೆ. அப்படியாக ஒரு குறிப்பிட்ட லீடர்ஸ் மாத்திரம் தான் இன்விடேஷன் கொடுத்து கொண்டிருந்தாங்க. ಕೆಲವರನ್ನ ಆಯ್ಕೆ ಮಾಡಿ ಆ ಒಂದು ಲೀಡರ್ಸ್ ಗಳಿಗೆ ಮಾತ್ರ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ರು. அதில் ஆண்டவருடைய கிருபையினால என்னையும் அழைச்சார்கள். ಆದ್ರೆ ದೇವರ ಕೃಪೆಯಿಂದ ನನ್ನನ್ನು ಕರೆದಿದ್ರು. டானியல் வந்து நிறைய பேர் ஊழியக்காரர்கள் உருவாக்கி
உருவாக்கி இருக்கிறார். ಪಾಸ್ಟರ್ ಡ್ಯಾನಿಯಲ್ ಅವರು ಅನೇಕ ಸೇವಕರನ್ನು ಅವರು ಎತ್ತಿದ್ದಾರೆ. அவருக்கு ஒரு வேதாகம கல்லூரி இருக்கு. ಅವರು ಸತ್ಯವೇದ ಕಾಲೇಜ್ ಇದೆ. நம்ம அவரையும் கூப்பிடணும். ಅವರನ್ನು ನಾವು ಕರೆಯಬೇಕೆಂಬುದಾಗಿ பெரிய ஒரு ஹோட்டல்ல நடந்தது. ಅದು ಒಂದು ದೊಡ್ಡ ಹೋಟೆಲ್ ನಡೀತು. ಸೈತಾನನಿಂದ ಬಾಧಿಸಲ್ಪಟ್ಟವರು, ನಡೆಯಕ್ಕಾಗದವರು. நீங்க கூட அப்படிதான் எல்லாரும் நீங்க நடக்கும்போது உங்க அக்கபக்கத்துல பார்க்கணும். ನೀವು ಹಾಗೆ ನೀವು ಅಕ್ಕಪಕ್ಕದಲ್ಲಿರೋ ನೋಡಿ, நீங்க மாத்திரம் ரெடியாகி வர்றதில்லை. ನೀವು ಮಾತ್ರ ರೆಡಿಯಾಗಿ ಬರುವುದಲ್ಲ. இப்படிப்பட்ட ஜனங்களை ஒரு வாரத்துக்குள்ளாக சந்திக்கணும். ಒಂದು ವಾರದಲ್ಲಿ ನೀವು ಅಂತ ಜನರನ್ನು ಸಂಧಿಸಬೇಕು. அப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்தா சொல்லணும், நான் ஞாயிற்றுக்கிழமை உன்னை கொண்டு போறேன். ಅಂತ ಜನರಿಗೆ ನೀವು ಹೇಳಬೇಕು, ನಾನು ಭಾನುವಾರ ಆಲಯಕ್ಕೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೇನೆ. எப்படியாவது கொஞ்சம் அவங்கள அப்படியே வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சோ காரை பிடிச்சோ கூட்டு வந்து ಅವರು ಯಾವುದೋ ಒಂದು ಗಾಡಿಯನ್ನು ಮಾಡಿಕೊಂಡು ಅವ್ರನ್ನ ಕರೆದುಕೊಂಡು ಬಂದು ಆಲಯದಲ್ಲಿ ಬಿಡಬೇಕು. கண்டிப்பா சொல்றேன், இயேசு அவளை குணமாக்கும். ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ಯೇಸು ಸ್ವಾಸ್ಥ್ಯ அவங்க யாரை பத்தி சொல்லுவாங்க? ಅವರು ಯಾರ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತಾರೆ? இந்த ஆண்டி என்ன வந்து கூட்டிட்டு போனாலே எனக்கு கர்த்தர் இயேசுவை அறிந்து கொண்டேன். ಈ ಆಂಟಿನ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಿದ್ದರಿಂದ ನಾನು ಯೇಸುವಿನಿಂದ ಸೌಖ್ಯ அந்த ரட்சிப்புக்கு காரணமா முதல்ல கர்த்தர் உன்ன வைப்பாரு, ஆண்டவர் அவருடைய நாமம் உயர்த்தப்படும். ನಿಮ್ಮನ್ನ ಆ ಕಾರಣದಿಂದ ದೇವರು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಕಿಡುತ್ತಾರೆ ಮತ್ತು ದೇವರ ನಾಮ ಮಹಿಮೆ ಹೊಂದುತ್ತದೆ. ಯೇಸು சொல்றார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ಯೇಸು ಹೇಳ್ತಾರೆ, ನೀವು ನನ್ನ ಆರಿಸಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ, நீ தெரிந்து கொள்ளவில்லை. ನೀನು ನನ್ನ ಆರಿಸಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. ಅದರ ಅರ್ಥ என்ன? ಅದರ ಅರ್ಥ ಏನು? எப்படி தெரிந்து கொண்டார்? ಅವರು ಹೇಗೆ ಆರಿಸಿಕೊಂಡ್ರು? ಯೇಸು எப்படி என்ன அழைச்சார்? ಯೇಸು ಹೇಗೆ ನನ್ನ ಕರೆದ್ರು? நான் ஏதோ ஒரு மூலையில இருந்தேன். ನಾನು ಯಾವುದೋ ಒಂದು ಮೂಲೆಯಲ್ಲಿ ಇದ್ದೆ. கீரை விக்கிற ஒரு விசுவாசி வந்து இயேசு சொன்னதுனால நான் சர்ச்சுக்கு வந்தேன். ಒಂದು ಸೊಪ್ಪು ಮಾರುವ ಆ ಒಂದು ಸಹೋದರಿ ಹೇಳಿದ್ರಿಂದ ನಾನು ಯೇಸುವನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಂಡೆ. பெயிண்ட் அடிக்கும்போது அந்த வீட்டு ஓனருக்கு இயேசு பத்தி சொன்னதுனால அவர் சர்ச்சுக்குள்ள வந்தார். ಆ ಪೇಂಟ್ ಅನ್ನು ಹೊಡೆಯುವಾಗ ನಾನು ಯೇಸುವಿನ ಬಗ್ಗೆ ಹೇಳುವಾಗ ಓನರ್ ಆಲಯಕ್ಕೆ ಬಂದರು. ಯಾರೋ ஒரு வெல்டிங் பண்ணி கொண்டிருக்கும்போது அவர் அங்க சொன்னதால அந்த ಫ್ಯಾಮಿಲಿ ಉಳ್ಳವರು ಯಾರೋ ಅಲ್ಲಿ ವೆಲ್ಡಿಂಗ್ ಮಾಡುವಾಗ ಅಲ್ಲಿ ಅವರು ಯೇಸುವಿನ ಕುರಿತಾಗಿ ಹೇಳಿದಕ್ಕೆ ನಾನು ಬಂದೆ. ಅವರು சொல்றாங்க, ಅವರು ಹೇಳ್ತಾರೆ, இவங்க மூலமாக இயேசுவை கண்டுகொண்டே, ಇವರ ಮುಖಾಂತರವಾಗಿ ಯೇಸುವನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡೆ. இப்படிதான் ஜனங்கள் வருவார்கள். ಹೀಗೆ ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಬರುತ್ತಾರೆ. ಮೇಕಪ್ போட்டுட்டு, ಬರಿ ಮೇಕಪ್ ಅನ್ನು ಹಾಕೊಂಡು, நம்ம நல்ல ட்ரெஸ் போட்டு, ನಾವು ಒಳ್ಳೆ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಹಾಕೊಂಡು, நம்ம வண்டியை பிடிச்சிட்டு, ನಮ್ಮ ಗಾಡಿ நம்ம ನಿಲ್ಲಿಸಿಕೊಂಡು ಮಾತ್ರ வந்து உட்கார்ந்து போறது தேவ சித்தம் அல்ல. ನಾವು ಮಾತ್ರ ಕೂತು ಹೋಗುವಂತದ್ದು ದೇವರ ಚಿತ್ತವಲ್ಲ. புரியுது நான் சொல்றது? ಇದಕ್ಕೆ ಅರ್ಥ ಆಗ್ತಿದೆ. ஊழியம் செய்யுங்க, ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಿ, ஆத்துமாக்களை கொண்டு வாருங்க. ಆತ್ಮಗಳನ್ನು ಕರೆದುಕೊಂಡು நீ ரோட்ல போகும்போது எவ்வளவு பேரை பார்க்கறோம்? ನೀವು ರೋಡ್ನಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ ಎಷ್ಟೋ ಜನ நம்ம கண்ணெல்லாம் வேறவள தான் பாக்குது. ನಮ್ಮ ಕಣ್ಣು ಬೇರೆ ಕಾರ್ಯಗಳು ನೋಡ್ತವೆ. பிச்சைக்காரனை பார்க்கணும், ಭಿಕ್ಷುಕನ ನೋಡಬೇಕು, கஷ்டப்படுறவனை பார்க்கணும், ಕಷ್ಟಪಡುವ ನೋಡಬೇಕು, ஏழையை பார்க்கணும், ಬಡವರ ನೋಡಬೇಕು, ரொம்ப வேலை இல்லாம கஷ்டப்படுறவங்களை ಕೆಲಸ பார்க்கணும், ಇಲ್ಲದೆ ಇರೋರನ್ನು ನೋಡಬೇಕು. அவங்க கிட்ட ஒரு ரெண்டு வார்த்தை போய் நின்னு பேசிட்டு வந்து பாருங்க. ಅವರ ಹತ್ರ ಹೋಗಿ ಒಂದು ಎರಡು ಮಾತು ಹೇಳಿ ಬನ್ನಿ. ஒரு மூலமாக இயேசுவின் நாமம் உயர்த்தப்படும். ನಿಮ್ಮ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಯೇಸುವಿನ ನಾಮ ಮಹಿಮೆ. இந்த ஆலயம் வெறுமையாக இருக்காது. ಈ ಆಲಯ ಖಾಲಿಯಾಗಿರುವುದಿಲ್ಲ. திரளான ஆத்துமாக்களை நிரப்பப்படும். ದೊಡ್ಡ ಸಂಖ್ಯೆಯ ಜನರಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಡಬೇಕು. நம்ம சர்ச்சில ஊழியம் செய்றவங்க ரொம்ப குறைவு. ನಮ್ಮ ಆಲಯದಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡುವವರು ಬಹಳ ಕಡಿಮೆ. ஆத்ம பாரம் உள்ளವರು ரொம்ப குறைவு. ಆತ್ಮ ಭಾರ ಉಳ್ಳವರು ಬಹಳ ಕಡಿಮೆ. 2026 வருஷம் 2026ರಲ್ಲಿ சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஆண்டாக கர்த்தர் கொடுக்கட்டும். ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಹೇಳುವ ವರ್ಷವಾಗಿರಬೇಕು. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற ஆண்டாக கர்த்தர் கொடுக்கட்டும். ಆತ್ಮಗಳನ್ನು ಆದಾಯಪಡಿಸುವವರಾಗಿರಬೇಕು. அற்புத அடையாளங்களை கர்த்தர் இந்த ஆலயத்தில் செய்கிறவர்களாக கர்த்தர் மாற்ற. ಅದ್ಭುತಗಳನ್ನ ಅತಿಶಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವ ವರ್ಷವಾಗಿರಬೇಕು. விசுவாசிக்கிறீங்க? விசுவாசி மூலமா அற்புதங்கள், ವಿಶ್ವಾಸಿಗಳ ಮುಖಾಂತರವಾಗಿ நீ பண்ண ஜெபத்தின் மூலமா அற்புதம், ಮಾಡುವ ಪ್ರಾರ್ಥನೆ ನಿಮಿತ್ತ ಅದ್ಭುತಗಳು, சத்தங்கள் கேட்க கர்த்தர் ஆவலாக இருக்கிறார். ಅಂತ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಿದೆ. ದೇವರು ದಾಹವುಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. எத்தனை பேர் இந்த ஊழியம் செய்ய போறீங்க? ಯೇಸುನಾಥ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಿ. ஹalleluya. ஹalleluya. ಯೇಸು பத்தி மத்தவங்களுக்கு சொல்லுங்க. ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಅನೇಕರಿಗೆ ಹೇಳುವಂತದ್ದು. ನೀವು ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ, ವಲ್ಲಮಯ ಜೋಮ್ பண்ணுங்க, ಮಹಿಮೆಯಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. உன் மூலமா அற்புத கர்த்தர் செய்வார். ಖಂಡಿತವಾಗಲೂ ದೇವರು ಅದ್ಭುತವನ್ನು ನಿಮ್ಮ ಮುಖಾಂತರ ಮಾಡ್ತಾನೆ. எல்லாரையும் இயேசு பாதத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். ಎಲ್ಲರನ್ನು ಯೇಸುವಿನ ಪಾದದಲ್ಲಿ ತಂದು ಬಿಟ್ಟರು. ಯೇಸು ಅವர்களை சுகமாக்கினார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅವರಿಗೆ ವಾಸಿ ಮಾಡಿದನು. ಲೂಕ எழுதின சுவிசேஷம் ಲೂಕನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 40-41 சொல்லுது. 40-41 ಹೇಳ್ತದೆ. சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரின் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார். பிசாசுகளும் நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டது. அவரை கிறிஸ்து என்று பிசாசுகள் அறிந்திருந்தபடியால் அவர் அவர்களை பேச ஒட்டாமல் அதட்டினார். ஆமென். இங்க சொல்லப்படுகிறது, வசனத்துல வாசிக்கிறோம், ಇಲ್ಲಿ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದ್ತೇವೆ, ಯೇಸುವಿடத்துல ಅನೇಕரை கொண்டு வந்தார்கள். ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಪಾದದಲ್ಲಿ ಅನೇಕರನ್ನ ಕರೆತಂದರು. பயங்கரமான வியாதி பிடித்தவர்கள், ಭಯಂಕರವಾಗಿ
ತೀವ್ರವಾಗಿ ವ್ಯಾಧಿ ಪೀಡಿತರು. இயேசு அவர்கள் மேல ஒவ்வொருத்தர் மேல கைகளை வச்சார். ಯೇಸು ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಮೇಲೆ ಕೈಯನ್ನಿಟ್ಟು கைகளை வச்சு ஜெபம் பண்ணும்போது அற்புதம் நடந்துச்சு. ಕೈಯನ್ನಿಟ್ಟು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ಅದ್ಭುತಗಳು ಆಯ್ತು. நீ கூட கைகளை வச்சு ஜெபம் பண்ணு. ನೀವು ಕೈಯನ್ನಿಟ್ಟು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. பாஸ்டர் தான் ஜெபம் பண்ணணும். ಪಾಸ್ಟರ್ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕಂತ ಇಲ್ಲ, நீங்க கைகளை வச்சு ஜெபம் பண்ணு. ನೀವು ಕೈಗನ್ನಿಟ್ಟು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. உன் கை வந்து அபிஷேகத்தில் நிரப்பப்படணும். ನಿಮ್ಮ ಕೈ ಅಭಿಷೇಕದಿಂದ நீ ತುಂಬಿಸಲ್ಪಡಬೇಕು. வந்து அசுத்தமா இருந்த கை வச்சேனா அந்த பலவன் உன்னை தாக்கிரும். ಅಶುದ್ಧವಾಗಿ ನೀವು ಕೈ ಇಡುವುದಾದ್ರೆ ಆ ಬಲೆಯಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟುತ್ತದೆ. அசுத்தமா இருந்துச்சுனா பிசாசு தொட்டினா பிசாசு உன்னை தாக்கிரும். ಅಶುದ್ಧವಾಗಿದ್ರೆ ಸೈತಾನನ ಮುಟ್ಟಿದ್ರೆ ನಿಮ್ಮನ್ನು ಸೈತಾನ ಹಿಡಿದುಕೊಳ್ತಾನೆ. நல்லா ஜெபம் பண்ணிட்டு ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ நல்ல அபிஷேகத்தில் இருக்கணும். ಒಳ್ಳೆ ಅಭಿಷೇಕದಲ್ಲಿ ತುಂಬಿದವರಾಗಿ கண்டிப்பா சொன்ன கை வச்சு ஜெபம் பண்ணு. ಕೈ ನೀಡಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸಿ. கண்டிப்பா இயேசு விடுதலை கொடுப்பார். ಖಂಡಿತವಾಗಿ ಯೇಸು ಬಿಡುಗಡೆ ಕೊಡ್ತಾರೆ. கண்டிப்பா எத்தனை பேர் அதை செய்ய போறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಅದನ್ನ ಮಾಡ್ತೀರಾ? கைகளை வச்சு ஜெபம் பண்ணு. ಕೈಗಳನ್ನಿಟ್ಟು ಪ್ರಾರ್ಥಿಸ್ರಿ. இல்ல கடமை பலவனமா இருக்கிறாரா? ನಿಮ್ಮ ಯಜಮಾನರು ಬಲಹೀನರಾಗಿದ್ದಾರೆ, கை வச்சு ஜெபம் பண்ணு. ಅವರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸ್ರಿ. உன் பிள்ளைகள் மேல கை வச்சு ஜெபம் ನಿಮ್ಮ பண்ணு. ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟು ಪ್ರಾರ್ಥಿಸ್ರಿ. கண்டிப்பா சுகமாகும். ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ಸ್ವಸ್ಥತೆ ಹೊಂದುತ್ತಾರೆ. விடுதலை கொடுப்பார். ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ದೇವರು ಬಿಡುಗಡೆ ಕೊಡ್ತಾರೆ. அப்ப இயேசு சுகமாக்கினார். ಯೇಸು ಅವರಿಗೆ ಸ್ವಸ್ಥ ಮಾಡಿದನು. லூக்கா எழுதின சுவிசேஷம் ಲೂಕನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 6ஆம் அதிகாரம் 6ನೇ ಅಧ್ಯಾಯ 18-19 வசனத்தை வாசிக்க கேட்போம். 18-19ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களும் வந்து ஆரோக்கியம் அடைந்தார்கள். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினதினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். அப்பொழுது வசனம் சொல்லுது, ಇಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, இங்க ಅನೇಕ ಜನಗಳು ಪಿಶಾಚಿனால் பிடிக்கப்பட்டார்கள். ಅಲ್ಲಿ ಅನೇಕ ಜನರು ಸೈತಾನನಿಂದ ಬಾಧಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ರು. ಯೇಸು ಅವರೆಲ್ಲரையும் சுகமாக்கினார். ಯೇಸು ಅವರೆಲ್ಲರಿಗೂ ಸ್ವಸ್ಥತೆಯನ್ನು ಕೊಟ್ಟನು. வல்லமை இயேசுக்குள்ளிருந்து புறப்பட்டு போனது. ಮಹಿಮೆ ಯೇಸುವಿನಿಂದ ಹೊರಟು ಹೋಯಿತು. இல்ல எத்தனை பேர் பிசாசு துரத்தணும்? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ದೆವ್ವನ இயேசுவின் வல்லமை புறப்படணும். ಯೇಸುವಿನ ಮಹಿಮೆ ಹೊರಡಬೇಕು. மூலமாக இயேசுவின் வல்லமை புறப்படணும். ಮುಖಾಂತರವಾಗಿ ಯೇಸುವಿನ ಮಹಿಮೆ ಹೊರಡಬೇಕು. உனக்குள்ள இயேசுவின் வல்லமை இருக்குதா? ನಿಮ್ಮಲ್ಲಿ ಯೇಸುವಿನ ಮಹಿಮೆ ಇದೆಯಾ? நீ பேசும்பொழுது இயேசுவின் வல்லமை இருக்கிறதா? ಮಾತನಾಡುವಾಗ ಯೇಸುವಿನ ಮಹಿಮೆ ಇದೆಯಾ? நீ ஜெபம் பண்ணும்பொழுது இயேசுவின் வல்லமை இருக்குதா? ಮಾತನಾಡುವಾಗ ಯೇಸುವಿನ ಮಹಿಮೆ ಇದೆಯಾ? அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளணும். ಮಹಿಮೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. சில பேர் பாருங்க, அவங்க பேசும்பொழுது வல்லமை இருக்காது. ಅವರು ಮಾತನಾಡುವಾಗ ಕೆಲವು ಮಹಿಮೆ அவங்க ಇರುವುದಿಲ್ಲ. ஜெபம் பண்ணும்பொழுது வல்லமை இருக்காது. ಅವರು ಮಾತನಾಡುವಾಗ ಮಹಿಮೆ சில ಇರುವುದಿಲ್ಲ. பேர் அவங்க பாருங்க ஜெபம் பண்ணும்பொழுது வல்லமையா ஜெபம் பண்ணவே மாட்டாங்க. ಕೆಲವರು ಮಹಿಮೆಯೊಟ್ಟಿಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಿಲ್ಲ. இல்ல அப்படியே அவங்க ஜெபம் பண்ணும்பொழுது அப்படியே ரொம்ப சோர்வா இருக்கு. ಅವರು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ಬಳ್ಳದವರಾಗಿ நீ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾರೆ. பண்ற ஜெபத்துல ஒரு வல்லமை தேவை. ನೀವು ಮಾಡುವ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಮಹಿಮೆ ಇರಬೇಕು. நீ பண்ற ஜெபத்துல வல்லமை பெற்றுக்கொள்ளணும். ನೀವು ಮಾಡುವ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಮಹಿಮೆಯನ್ನು அந்த ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. வல்லமை பெற்றுக்கொண்டு நீ ஊழியம் செய்யலாம். ಆ ಮಹಿಮೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಬೇಕು. ஆகையால் தான் அடிக்கடி ஆண்டவரிடத்தில் நம்முடைய வல்லமை தாரும்னு கேட்கணும். ಆಗಾಗ ನೀವು ದೇವರ ಹತ್ರ ಆ ಶಕ್ತಿಯನ್ನು ಕೊಡಿ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. வல்லமை எனக்கு வேணும் ஆண்டவரೇ. ದೇವರೇ ಶಕ್ತಿ ನನಗೆ ಬೇಕು. ಅಭಿಷೇಕ ನನಗೆ ಬೇಕು ಆண்டವರೇ. ಅಭಿಷೇಕ ನನಗೆ ಬೇಕು ನಾನು ದೇವರೇ. பேசும்பொழுது பாடும்பொழுது ஜெபிக்கும்பொழுது வல்லமை வரணும் ஆண்டவரே. ನಾನು ಹಾಡುವಾಗ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ಆ ಮಹಿಮೆ ಇಳಿದು ಬರಬೇಕು ದೇವರೇ. ஹalleluya ஹalleluya. அது ஒரு சிலருக்குள்ள தான் இருக்குது. ಅದು ಕೆಲವರಲ್ಲಿ ಮಾತ್ರ ಇದೆ. நம்ம சர்ச்சில ஒரு சிலருக்குள்ள அதை பார்க்கலாம். ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಕೆಲವರಲ್ಲಿ ನೋಡಬಹುದು. ಎಲ್ಲರದು ವಲ್ಲಮೆ பெற்றுக்கொள்ளணும். ನಾನು ಅನ್ಕೊಳ್ತೀನಿ ಎಲ್ಲರೂ ಅದನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. மூலமா இயேசுவின் வல்லமை புறப்பட்டு போகணும். ನಿಮಿತ್ತವಾಗಿ ಯೇಸುವಿನ ಮಹಿಮೆ ಹೊರಟು ಹೋಗಬೇಕು. பேதுரு அவன் அடிக்கடி பின்வாங்கி போகிறவன். ಪೇತ್ರನು ಆಗಾಗ ಅವನು ಹಿಂದೆ ಹೋಗುವ, படிப்பிலே குறைந்தவன். ಅದು ವಿದ್ಯಾಭ್ಯಾಸದಲ್ಲಿ ಕಡಿಮೆ, ಅವನ படிப்பு ரொம்ப குறைவு. ಅವನು ವಿದ್ಯಾರ್ಹತೆ ಕಡಿಮೆ, மீன் பிடிக்கிறவனாக இருந்தான். ಅವನು ಮೀನನ್ನು ಹಿಡಿಯುವಾತನಾಗಿದ್ದ. இயேசுவின் வல்லமையை ஒரு நாள் பெற்றுக்கொண்டான். ಯೇಸುವಿನ ಮಹಿಮೆಯನ್ನು ಆತನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. பரிசுத்தாவியின் வல்லமையை பெற்றுக்கொண்டான். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಬಲವನ್ನು ಆತನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ವಚನ சொல்லுது, ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் ಅಪೊಸ್ತಲ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 15-16 சொல்லுது. 15-16ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ. அந்த வசனத்தில் இப்படியாக ಆ எழுதப்பட்டிருக்கிறது. ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೀಗೆ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ, பேதுரு நடந்து வரும் பொழுது ಪೇತ್ರನು ನಡೆದು ಬರುವಾಗ அவன் நிழல் யார் மேலாவது விழுந்தான். ಅವನ ನೆರಳು ಯಾರ ಮೇಲಾದ್ರೂ ಬಿದ್ರೆ, எப்படிப்பட்ட வியாதிஸ்தராக இருந்தான், ಕೆಟ್ಟ ವ್ಯಾಧಿಸ್ಥನಾಗಿದ್ದು, அவன் எழுந்து நடக்க ஆரம்பிச்சான். ಅವನು ಎದ್ದು ನಡಿಲಿಕ್ಕೆ ಆರಂಭಿಸಿದ. அவன் சுகமாயிரும். ಅವನಿಗೆ ಸ್ವಸ್ಥವಾಗ್ತಿತ್ತು. இயேசுவின் பேதுருவினுடைய நிழலிலே ஒரு வல்லமை இருந்தது. ಪೇತ್ರನ ನೆರಳಿನಲ್ಲಿ ಒಂದು ಮಹಿಮೆ ಇತ್ತು. கர்த்தர் உன்னுடைய வல்லமை, உன்னுடைய நிழலில் ஒரு வல்லமை பார்க்க விரும்புகிறார். ದೇವರು ನಿಮ್ಮ ನೆರಳಲ್ಲಿ ಒಂದು ಮಹಿಮೆ ನೋಡಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತಾನೆ. ஹalleluya. பேதுரு ஏமாற்றுகிறவன். ಪೇತ್ರನು பேதுரு பின்வாங்கி போகிறான். ಪೇತ್ರನು ಹಿಂದೆ ಸರಿಗೆ ಹೋಗುವನು. பேதுரு எப்பொழுது வல்லமை பெற்றுக்கொண்டான், ಪೇತ್ರನು ಯಾವಾಗ ದೇವರ ಮಹಿಮೆ ಹೊಂದಿಕೊಂಡು அற்புதங்கள் அடையாளம் நடக்க ஆரம்பிச்சது. ಅದ್ಭುತಗಳು ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯಲಿಕ್ಕೆ கூட ಆರಂಭಿಸಿದವು. நீ अनेक பலவீனம் உனக்குள்ள இருக்கலாம். ಇವತ್ತು ಅನೇಕ ಬಲಹೀನತೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ நீ ಇರಬಹುದು. தகுதி ಇಲ್ಲದವனா இருக்கலாம். ಯೋಗ್ಯತೆ ಇಲ್ಲದೆ ಇರಬಹುದು. ஆனா நீ காத்திருந்து அந்த அபிஷேகத்தை ನೀವು பெற்றுக்கொள். ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಕಾದಿದ್ದು ಅಭಿಷೇಕವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. 10 ನಾள் ಕಾத்திருந்தான். ಆತನು 10 ದಿನ ಕಾದಿದ್ದನು. 10 நாள் காத்திருந்தான். 10 ದಿವಸ ಕಾದಿದ್ದನು. மேலே போய் அமர்ந்து ஜெபம் பண்ண. ಅವನು ಮೇಲೆ ಅಂತಸ್ತಲ್ಲಿ ಹೋಗಿ 10 ದಿವಸ பரிசுத்தாவியினுடைய வல்லமை வந்தது. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಅಲ್ಲಿ ಇಳಿದು ಬಂದನು. வசனம் சொல்லுது, அந்த வல்லமையினாலே, ಅಲ್ಲಿ ಮಹಿಮೆಯೊಟ್ಟಿಗೆ, பரிசுத்தாவிட கொடுக்கிற வல்லமையினாலே ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಕೊಡುವ ಬಲದೊಟ್ಟಿಗೆ அவர்கள் பல்பல பாஷைகளை பேச ஆரம்பித்தார்கள். ಅನೇಕ ಭಾಷೆಗಳನ್ನು ಅವರು ಮಾತನಾಡಿದರು. பேதுரு பேசுற வசனம் எப்படிப்பட்டதுன்னா அவர் கொடுத்த வல்லமை. ಪೇತ್ರನು ಮಾತನಾಡುವಂತ ಮಹಿಮೆ ಅದು ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಬಲ. ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ಒಂದೇ ಪ್ರಸಂಗದಲ್ಲಿ 3000 ಜನ ರಕ್ಷಣೆ ಹೊಂದುತ್ತಾರೆ. பேதுருடைய நாவிலிருந்து வந்த வார்த்தை வல்லமையாக இருந்தது. ಪೇತ್ರನ ನಾಲಿಗೆಯಿಂದ ಬಂದಂತ ಮಾತುಗಳು ಅದು ಬಲ ಉಳ್ಳದಾಗಿತ್ತು. ஹalleluya.
இன்னைக்கு கூட உன் வார்த்தையை வல்லமையா கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ನಿಮ್ಮ ಮಾತನ್ನು ದೇವರು ಬಲವಾಗಿ அது ಮಾರ್ಪಡಿಸಲಿಕ್ಕೆ காரணம் என்ன தெரியுமா? ಅದಕ್ಕೆ ಕಾರಣ நீ ಏನು? காத்திருந்த வல்லமையை ನೀವು பெற்றுக்கொள்ள. ಕಾದಿದ್ದು ಆ ಬಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. எத்தனை பேர் காத்திருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಕಾದಿರ್ತೀರಾ? எத்தனை பேர் சும்மா வீட்ல ಎಷ್ಟು காத்திருக்கிறீங்க? ಜನ ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಕಾದಿರ್ತೀರಾ? காத்திருந்து ஜெபம் பண்றியா? ಕಾದಿದ್ದು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೀರಾ? நான் நேற்று பார்த்த அந்த ஊழியக்காரர் ನಾನು ನಿನ್ನೆ ನೋಡಿದ ಸೇವಕರನ್ನ 6 மாசம் 6 ತಿಂಗಳು அவங்க வீட்ல ಅವರ ಮನೆಯಲ್ಲಿ ஒரே ஒரு ஹால் தான், ಒಂದೇ ಒಂದು ಹಾಲು, ஒரு கிச்சன். ಒಂದು ಕಿಚನ್. அந்த ஹால்ல ஒரு சின்ன ஒரு பகுதியில அவர் உட்கார்ந்திருந்தார். ಅವರು ಒಂದು ಆ ಚಿಕ್ಕ ಆ ಭಾಗದ ಒಂದು ಆಲಯದ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಕೂತಿದ್ರು. ಅವರು வீட்டுல தான். ಅವರ ಮನೆಯಲ್ಲಿ அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எவ்வளவு பேர் ரட்சிக்கப்படாத, ಅವರ ಮನೆಯಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಜನ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿಲ್ಲ, இயேசு ஏற்றுக்கொண்டார். ಇನ್ನು ಯೇಸುವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಿಲ್ಲ. இவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார், ಯೇಸುವನ್ನು ಒಪ್ಪಿಕೊಂಡ್ರು, இயேசுவை ஏற்றுக்கொண்டு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். ಯೇಸುವನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಂಡು ಅಭಿಷೇಕವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡ್ರು. அதனால இவர் அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சார். ಅನ್ಯ ಭಾಷೆಯನ್ನು ಮಾತನಾಡಲಿಕ್ಕೆ ಆರಂಭಿಸಿದ್ರು. இவர் ஒரு மூலையில பெட்ஷீட் போட்டுட்டு ಒಂದು ಮೂಲೆಯಲ್ಲಿ ಬೆಡ್ಶೀಟ್ அந்த ಹಾಕಿ பெட்ஷீட் குள்ள உட்காருவார். ಆ ಬೆಡ್ಶೀಟ್ ಅಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡು அந்நிய பாஷை பேசிட்டே இருப்பார். ಅನ್ಯ ಭಾಷೆ ಮಾತನಾಡ್ತಾ அவங்க வீட்டுக்கு யாராவது வந்தா, ಅವ್ರ ಮನೆಗೆ ಯಾರಾದ್ರೂ ಬಂದ್ರೆ, என்ன உங்க வீட்டுல இருக்கிற பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிடுச்சா ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿರುವ ಮಗು ದೊಡ್ಡದಾಗಿದೆ அப்படின்னு பேசுவாங்க. ಹಾಗೆ ಮಾತನಾಡ್ತಿದ್ರಂತೆ. என்ன அந்த பொண்ணு செப்பரேட்டா வச்சிருக்கீங்களா? ಏನು ಆ ಮಗುವನ್ನು ಸಪರೇಟ್ ಆಗಿ எல்லாம் கேலி பண்ணுவாங்க. ಹೀಗೆ ಅಪಹಾಸ್ಯ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. அப்போ அவங்க சொல்லுவாங்க, இல்ல இல்ல என் பையன் தான், ಇಲ್ಲ ನನ್ನ ಮಗ என்ன பண்ணா இப்படி ஆயிட்டு இருக்கான், ಏನ್ ಮಾಡೋದು ಈಗ எப்போதாலும் ஜெபம் பண்றான், ಯಾವಾಗ ನೋಡಿದ್ರು ಪ್ರೇಯರ್, அந்நிய பாஷை பேசுறான். ಯಾವಾಗ ನೋಡಿದ್ರು ಅನ್ಯ ಭಾಷೆ இன்னைக்கு ಮಾತ್ರ. கர்த்தர் இந்த ஊழியக்காரர் ದೇವರು ಇವತ್ತು ಸೇವಕರನ್ನ உலகம் முழுதும் கொண்டு போறார். ಪ್ರಪಂಚಾದ್ಯಂತ ಯೂಸ್ உலகம் ಮಾಡ್ತಾರೆ, முழுதும் கொண்டு போறார். ಪ್ರಪಂಚಾದ್ಯಂತ எந்த ಬಳಸಿದ್ದಾರೆ. வீட்டுல அவங்க வித்தியாசமா ಯಾವ பேசினாங்க, ಮನೆಯಲ್ಲಿ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿ ಮಾತನಾಡಿದ್ರು எல்லாருக்கும் இவர் ஞானஸ்தானம் கொடுத்தார். ಎಲ್ಲರಿಗೂ ಇವರು ದೀಕ್ಷಾಸನ அந்த வீடே ಆ ரட்சிக்கப்பட்டது. ಮನೆ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿತು. இன்னைக்கு அவங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற மகன் வந்து சர்ச்சை நடத்துது. ಅವ್ರು ಕೊಟ್ಟಿರುವ ಮಗು ಆ ಮಗಳು ಆ ಸಭೆಯನ್ನ ನಡೆಸ್ತಾ 21 ವಯಸ್ಸು அந்த பொண்ணு சர்ச்சை நடத்துது. 21 ವಯಸ್ಸಲ್ಲಿ ಆ ಮಗು ಚರ್ಚೆ ನಡೆಸ್ತಾ ಇದೆ. கணவன் மனைவி ரெண்டு பேரும் உலகம் முழுதும் போய் கொண்டிருக்கிறார். ಗಂಡ ಹೆಂಡತಿ ಇಬ್ರು ಪ್ರಪಂಚಾದ್ಯಂತ ಅವರು ದೇವರ ಸೇವೆಯಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. தேவனுடைய வல்லமையிலே உண்மையா சொல்றேன், தேவனுடைய அபிஷேகத்துல வல்லமை உண்டு. ದೇವರ ಅಭಿಷೇಕದಲ್ಲಿ ಬಲ ಉಂಟು. தேவனுடைய வல்லமையை நீ கீழ்த்தரமா நினைக்காத. ದೇವರ ಬಲವನ್ನು ನೀವು ಅಲ್ಪವಾಗಿ ಎಣಿಸಬಾರದು. தேவனுடைய வல்லமை நீ பெற்றுக்கொள்ளனா அழு. ದೇವರ ಮಹಿಮೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ಅಳಬೇಕು. அந்த வல்லமை இல்லைனா ಅಳು. ಆ ಮಹಿಮೆ ಇಲ್ಲಂದಾಗ ஆண்டவரே கிருபை தாரன ಅಳು. ದೇವರೇ ಕೃಪೆ ತೋರಿಸಿ ಎಂಬುದಾಗಿ ಅಳ್ರಿ. காத்திருக்கிறன ಅಳು. ದೇವರೇ ಕಾದಿರುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಅಳ್ರಿ. சும்மா எல்லாம் வராது, ಸುಮ್ಮನೆ ಅದು ಬರುವುದಿಲ್ಲ, காத்திருக்கணும். ಕಾಯಬೇಕು. தேவனுடைய பாதத்துல வந்து ದೇವರ காத்திருக்கணும். ಪಾದದಲ್ಲಿ ಕಾಯಬೇಕು. ஏதாவது வீட்டுக்குள்ள ஒரு கார்ல உட்கார்ந்து நல்லா ஜெபம் பண்ணு. ಯಾವುದೋ ಒಂದು ಕಾರಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. எப்பொழுதும் ஆண்டவரிடத்துல பேசு. ಯಾವಾಗಲೂ ದೇವರ ಹತ್ರ ಪ್ರಾರ್ಥಿಸ್ರಿ. ஒரு வல்லமை உன்னை தொடும், ಒಂದು ಮಹಿಮೆ ನಿಮ್ಮನ್ನು ಅಭಿಷೇಕ ಉನ್னை ತೊಡು. ಅಭಿಷೇಕ ಮುಟ್ಟುತ್ತದೆ. எத்தனோ தரிசனங்களை அவர் பார்த்திருக்கிறார். ಎಷ್ಟೋ ದರ್ಶನಗಳು ನೋಡಿದ್ದಾರೆ. இயேசுவின் தரிசனத்தை பார்த்திருக்கிறார். ಯೇಸುವಿನ ದರ್ಶನವನ್ನು ನೋಡಿದ್ದಾರೆ. முகமுகமா அந்த தரிசனங்களை பார்த்திருக்கிறார். ಮುಖಾಮುಖಿಯಾಗಿ ಆ ದರ್ಶನವನ್ನು ನೋಡಿದ್ದಾರೆ. அதெல்லாம் சொல்லும்போது உண்மையாவே எங்களுக்குள்ள ஒரு பெரிய ನಾವು சந்தோஷம். ಹೇಳುವಾಗ ನಮ್ಮಲ್ಲಿ ಬಹಳ ಸಂತೋಷ ಉಂಟಾಯಿತು. அவர் சொல்றது மாத்திரம் இல்ல, ಅವರು ಹೇಳುವ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, அதே மாதிரி ஊழியம் நடக்குது. ಅದೇ ಪ್ರಕಾರ ಸೇವೆ சில பேர் ಮಾಡ್ತಾರೆ. சொல்லுவாங்க ஊழியம் நடக்க, ಕೆಲವರು ಹೇಳ್ತಾರೆ ಸೇವೆ அவர் ಆಗ್ತಾ ಇದೆ. சொல்றாரு ஊழியம் நடக்குது. ಅವರು ಹೇಳ್ತಾರೆ ಸೇವೆ ನಡೀತಾ ಇದೆ. இன்னைக்கு உன்னையும் என்னையும் கர்த்தர் அப்படி மாத்தணும்னு ಇವತ್ತು சொல்றார். ನಿಮ್ಮನ್ನು ನಮ್ಮನ್ನಾಗಿ அந்த ಬದಲಾಯಿಸಬೇಕಾದ್ರೆ வல்லமையை ಆ பெற்றுக்கொள்ள ಬಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. இயேசு இயேசுவின் சரீரத்தின் வல்லமை புறப்பட்டு போனது. ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಶರೀರದಿಂದ ಆ ಬಲ ಹೊರಟು ಹೋಯಿತು. பேதுருடைய சரீரத்தின் வல்லமை புறப்பட்டு போனது. ಪೇತ್ರನ ಶರೀರದಿಂದ ಬಲ ಹೊರಟು ಹೋಯಿತು. கிறிஸ்தவர்களை துன்புறுத்தின அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಶಿಷ್ಯರನ್ನು ಹಿಂಸಿಸಿದಂತ ಪೌಲನಿಗೆ அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் ಅಪೊಸ್ತಲ 19ನೇ ಅಧ್ಯಾಯ 15-16 சொல்லுது. 15-16ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ. அவருடைய கை வஸ்திரத்தை எடுத்து வியாதிஸ்தர் மேல போடும் பொழுது ಅವನ ಕರ ವಸ್ತ್ರವನ್ನು ತೆಗೆದು ಆ ವ್ಯಾಧಿಸ್ತರ ಮೇಲೆ வியாதிஸ்தர் குணமானார். ವ್ಯಾಧಿಸ್ತರಿಗೆ ಗುಣವಾಗ್ತಾ ಇತ್ತು. ஹேண்ட் கர்ச்சிப்ல வல்லமை இருக்கு. ನಿಮ್ಮ ಕರ್ಚಿಪ್ ಅಲ್ಲಿ ಒಂದು ಮಹಿಮೆ ಇದೆ. எத்தனை பேர் தெரியும்? ಎಷ್ಟನಕ್ಕೆ ಗೊತ್ತಿದೆ? ஹேண்ட் கர்ச்சிப் அவ்வளவு வல்லமை உள்ளது. ನಿಮ್ಮ ಹ್ಯಾಂಡ್ ಕರ್ಚಿಪ್ ಅಲ್ಲಿ ಮಹಿಮೆ ಇದೆ. போடுற Dressல அவருடைய வல்லமை ನೀವು இருக்கு. ಹಾಕಿಕೊಳ್ಳುವ ಡ್ರೆಸ್ ಅಲ್ಲಿ நீ ಮಹಿಮೆ ಇದೆ. பேசுற வார்த்தையில வல்லமை ನೀವು இருக்கு. ಹೇಳುವ ಮಾತಲ್ಲಿ ಬಲ இந்த ಇದೆ. அபிஷேகம் பெற்றுக்கொண்டா அப்படியெல்லாம் நடக்கும். ನೀವು ಅಭಿಷೇಕವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡ್ರೆ ಇಂಥ ಕಾರ್ಯಗಳು ನಡೀತದೆ. நல்ல அபிஷேகம் பெற்றிருந்தீனா ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ರೆ சும்மா யாருக்கும் கை கொடுக்க மாட்டேன். ಸುಮ್ಮನೆ ಯಾರು ಕೈ ಕೊಡೋದಿಲ್ಲ. இல்ல உனக்கு தெரியும், அவன் கை கொடுத்தா அந்த பொல்லாத ஆவி என்ன டச் பண்ணும். ನೀವು ಗೊತ್ತು, ಆ ಕೈಯನ್ನು ಕೊಟ್ಟರೆ ನಿಮಗೆ ಅಂಧಕಾರದ ಶಕ್ತಿ ಬರ್ತದೆ. அபிஷேகம் இருக்கிறவங்களுக்கு நீ அபிஷேகம் கை கொடுப்ப. ಅಭಿಷೇಕ ಇರುವವರಿಗೆ ಕೈಯನ್ನು அது ಕೊಟ್ಟರೆ ஆவியான தூண்டுதல் உனக்கு உண்டாகும். ಆ ಆತ್ಮ ನಿಮಗೆ ಪ್ರೋತ್ಸಾಹದ எல்லாரும் மேல தலை மேல கை வச்சிர மாட்டேன். ಎಲ್ಲರ ಮೇಲೆ ಕೈ ಇಡುವುದಿಲ್ಲ. உனக்கு தெரியும் அவங்க மேல வைக்கணுமா வேணாமா. ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಾಗ್ತದೆ ಅವ್ರ ಮೇಲೆ ಕೈ ಇಡಬೇಕಾ ಇಡಬಾರದು ಅಂತ. தேவ ஆவியானவர் உன்னோட பேசிக்கொண்டிருப்பார். ದೇವರ ಆತ್ಮ ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡ್ತಾರೆ. இதுதான் வல்லமை பெற்ற அனுபவங்கள். ಇದು ದೇವರ ಆತ್ಮನ ಬಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡ ಅನುಭವ. பேதுரு பயன்படுத்தினார், ಪೇತ್ರನ ಬಳಸಿದನು, தேவனுடைய வல்லமை புறப்பட்டு போனது. ದೇವರ ಮಹಿಮೆ ಹೊರಟು ಹೋಯಿತು. அப்போஸ்தலர் பவுல் பயன்படுத்தினார், ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನ தேவனுடைய வல்லமை புறப்பட்டு போனது. ದೇವರ ಮಹಿಮೆ ಹೊರಟು ಹೋಯಿತು. உன்னை என்னை கர்த்தர் பயன்படுத்த ದೇವರು விரும்புகிறார். ಇವತ್ತು ನನ್ನನ್ನು ಬಳಸಬೇಕಾ. இயேசுவின் வல்லமை புறப்படணும். ದೇವರ ಮಹಿಮೆ ಹೊರಡಬೇಕು. உன்னிலிருந்து இயேசுவின் வல்லமை புறப்படணும். ನಿನ್ನಿಂದ ಯೇಸುವಿನ ಬಲ ಹೊರಡಬೇಕು. ஜன அதை பார்க்கணும். ಜನ ಅದನ್ನು ನೋಡಬೇಕು. அப்பொழுதுதான் அற்புத அடையாளங்கள் நடக்கும். ಆಗ ಅದ್ಭುತಗಳು ಸೂಚಕ அப்பொழுது ಕಾರ್ಯಗಳು பிசாசு ನಡೆಯುತ್ತವೆ. ஓடுவான். ಆಗ ಸೈತಾನನು ಹೋಗ್ತಾನೆ. கடைசியாக ಕೊನೆಯದಾಗಿ மத்தேயு எழுதின சுவிசேஷம் ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 8ஆம் அதிகாரம் 8ನೇ ಅಧ್ಯಾಯ 14-15 சொல்லுது. 14-15 ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ. பேதுருடைய மாமியார் காய்ச்சலாக படுத்திருக்கார். ಪೇತ್ರನ ಅತ್ತೆ ಅವರು ಜ್ವರದಿಂದ ಮಲಗಿದ್ದಾರೆ. எவ்வளவு நாள் அவளை படுத்த படுக்கையா இருந்தார். ಎಷ್ಟೋ ದಿವಸ ಅವರು ಹಾಸಿಗೆಯಲ್ಲಿ ಮಲಗಿದ್ದಾರೆ. இயேசு அதை அறிந்து ಯೇಸು ಅದನ್ನು ತಿಳಿದವನಾಗಿ அந்த வீட்டுக்குள்ள போய் ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಒಳಗೆ ಬಂದು அந்த 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 சகோதரியை தொட்டு ಆ ಸಹೋದರಿಯನ್ನು ಮುಟ್ಟಿ அவள் ஜெபம் பண்ணார். ಅವರು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾರೆ. இயேசுவின் சரீரத்திலிருந்து புறப்பட்ட அந்த
வல்லமை அவளை சுகமாக்கி ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಶರೀರದ ಹೊರಟ ಆ ಮಹಿಮೆ ಬಲ ಅವರನ್ನು ಸ್ವಸ್ಥ ಮಾಡಿತು. எப்படிப்பட்ட காய்ச்சலும் இயேசுவாலே சுகப்படுத்த ಎಂತದೇ ಜ್ವರವಾದರೂ ದೇವರಿಂದ ಬದಲಾಯಿಸಲು ಸಾಧ್ಯ. இன்னைக்கு சில பேருக்கு சில காய்ச்சல் இருக்குது. ಇವತ್ತು ಕೆಲವರಿಗೆ ಕೆಲವು ಜ್ವರ ಇರಬಹುದು. சொல்லுங்க பாஸ்டர் உள் ஜுரம். ಪಾಸ್ಟರ್ ಹೇಳ್ತಾರೆ ನನಗೆ ಒಳಗೆ ಜ್ವರ ಇದೆ. நல்லதா இருக்கறேன். ನಾನು ಚೆನ್ನಾಗಿದ್ದೇನೆ. திடீர்னு பார்த்தா அப்படியே உள்ள அப்படியே சூடாயிருது. ತಕ್ಷಣ ನೋಡಿದ್ರೆ ನನ್ನ ಶರೀರ ಹಾಗೆ ಒಳಗೆ ಬಿಸಿ ಆಗ್ತದೆ. நல்ல ಮಂಡೆ சூடாயிருது. ಹಾಗೆ ನನ್ನ ತಲೆ ಬಿಸಿ ಆಗ್ತದೆ. அப்படியே ஒரு மாதிரி ஏதோ ஒரு அப்படியே காய்ச்சல் அடிச்ச மாதிரி ஆகுது. ಏನೋ ಜ್ವರ ಹೊಡೆದ ಹಾಗೆ ಆಗ್ತದೆ. ಎಲ್ಲ பொல்லாத கிரிகளை ಕರ್ತ ಇಂದಕ್ಕೆ விடுதலை ಆ ಎಲ್ಲ ಅಂಧಕಾರದ ಕ್ರಿಯೆಗಳಿಂದ ದೇವರು ಬಿಡುಗಡೆ ಮಾಡ್ತಾರೆ. விசுவாச தேவனுடைய மகிமை ನೀವು ನಂಬುದಾದ್ರೆ ದೇವರ ಮಹಿಮೆ அந்த காய்ச்சல் எங்க அடங்கி இருந்தாலும் ಆ ಜ್ವರ ಎಲ್ಲೇ ಇದ್ರೂ அது எங்கே அடங்கி இருந்தாலும் ಎಲ್ಲೇ ಬಚ್ಚಿಕೊಂಡಿರ್ತೀವಿ இயேசுவின் வல்லமை புறப்படும். ಯೇಸುವಿನ ಬಲ ಹೊರಡುತ್ತದೆ. இயேசுவின் வல்லமையினாலே சுகமாக போகிறார். ಯೇಸುವಿನ ಮಹಿಮೆಯಿಂದ ಗುಣವಂತರು. நல்ல ಕರಗಳ தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அந்த எல்லா பலவீனங்களை கர்த்தர் மாற்ற போறார். ಎಲ್ಲ ಬಲಹೀನತೆಗಳನ್ನು ದೇವರು ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. நீ படுக்கையில் இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. ಹಾಸಿಗೆಯಲ್ಲಿ ಇರುವುದು ದೇವರ ಇಷ್ಟವಲ್ಲ. நீ படுக்கையில் இருப்பது தேவ சித்தம் அல்ல. ನೀವು ಹಾಸಿಗೆಯಲ್ಲಿ ಇರುವುದು ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲ. கர்த்தருக்காக எழும்பணும். ನೀವು ದೇವರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಕಾಶ செய்யணும். ನೀವು ಕೆಲಸ ಮಾಡಬೇಕು. சில பேர் பார்த்தா எப்ப பார்த்தாலும் படுத்துன்னு இருப்பாங்க. ಕೆಲವು ನೋಡಿದ್ರೆ ಯಾವಾಗಲೂ ಮಲಗಿರ್ತಾರೆ. ಅವರು படுத்துறதுனால கணவனுக்கு பிடிக்காது. ಅವರು ಮಲಗಿರುವುದು ಅವರ ಗಂಡನಿಗೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ. பார்த்தாலும் படுத்துன்னு ಯಾವಾಗ ನೋಡಿದ್ರು ಮಲಗಿರುವುದು. வீட்டுக்கு வரதுக்கு சில பேருக்கு பிடிக்காது. ಕೆಲವರಿಗೆ ಮನೆಯಲ್ಲಿ ಇರಕ್ಕೆ ಇಷ್ಟ. எப்ப பார்த்தாலும் படுத்துவாங்க சில. ಯಾವಾಗ ನೋಡಿದ್ರು ಮಲಗಿರ್ತಾರೆ. சில சகோதரிகள் அப்படிப்பட்ட பலவீனம். ಕೆಲವರಿಗೆ ಸಹೋದರಿಗೆ ಅಂತ ಬಲ சில பிரதருக்கு அப்படிப்பட்ட பலவீனம். ಕೆಲವು ಸಹೋದರಿಗೆ ಅಂತ ಬಲಹೀನತೆಗಳು. சில பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட பலவீனம். ಕೆಲವು ಮಕ್ಕಳಿಗೆ ಅಂತ ಬಲಹೀನತೆಗಳು. கர்த்தர் உன்னை எப்படி விரும்புறாருன்னா ದೇವರು ಹೇಗೆ ನಿಮ್ಮನ್ನು ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ சுறுசுறுப்புள்ளவனாக ನೀವು இருக்கணும். ಚುರುಕುಳ್ಳವರಾಗಿ நல்ல சுறுசுறுப்பா ஓடி விளையாடு. ಚುರುಕುಳ್ಳವರಾಗಿ ಓಡಿ பாருங்க வீட்டுக்குள்ள மனைவி படுத்துட்டாங்களா ಯಾವಾಗ ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿ ಮನೆಯಲ್ಲಿ அந்த ಮಲಗಿರ್ತಾರೋ வீடு படுத்துறோம். ಆ ಮನೆ ಮಲಗಿಬಿಡುತ್ತೆ. எத்தனை பேர் புரியுது? ಎಷ್ಟು ಅರ್ಥ ಆಗ್ತದೆ? வீட்டுல மனைவி மான் போல சுத்திட்டு இருக்கணும். ಮನೆಯಲ್ಲಿರುವ ಹೆಂಡತಿ ಜಿಂಕೆ ಹಾಗೆ ಓಡಾಡ್ತಾ ಇರಬೇಕು. அப்பதான் அந்த வீடு மான் மாதிரி. ಆ ಮನೆ ಹಾಗೆ ಜಿಂಕೆ ಹಾಗೆ. அந்த வீட்டுல அந்த அம்மா படுத்துச்சுன்னா வெளிச்சமே போயிட்டு ಆ ಮನೆಯಲ್ಲಿ ಅವರು ಮಲಗಿಬಿಟ್ರೆ ಮನೆಗೆ ಬೆಳಕೆ ಹೋಗ್ಬಿಡುತ್ತದೆ. அந்த வீட்டுக்கு எஜமான வந்து கணவன். ಆ ಮನೆಗೆ ಯಜಮಾನ ಶಿರಸ್ಸು ಯಜಮಾನ. உண்மையான எஜமான யாரு தெரியுமா? ಅದು ನಿಜವಾದ ಶಿರಸ್ಸು ಹೆಂಡತಿ. அந்த வீட்டுக்கு வெளிச்சம். ಆ ಮನೆಗೆ ಬೆಳಕು. ஒரு நாள் பொண்டாட்டி இல்லன்னு வைங்க வீட்டுல. ಒಂದು ದಿನ ಹೆಂಡತಿ ಇಲ್ಲದೆ ಹೋದ್ರೆ அந்த வீட்டுல இருக்க முடியுமா? ಆ ಮನೆಯಲ್ಲಿ ಇರಕ್ಕಾಗಲ್ಲ. இல்ல கல்லறைக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. ಯಾವುದೋ ಒಂದು ಸಮಾಧಿಯಲ್ಲಿ ಇದ್ದ ಹಾಗಿರ್ತದೆ. உண்மையா எத்தனை பேர் சொல்றீங்க அப்படி? 4 பேர் தான் சொல்லி. சில பேர்லாம் பரலோகமா இருக்குது மாஸ்டர். இல்லையா? கல்லறை மாதிரி இருக்கும். ಅದು ಸಮಾಧಿಯ ರೀತಿಯಲ್ಲಿ வீட்டுக்குள்ள இருக்கவே முடியாது. ಆ ಮನೆಯಲ್ಲಿ ಇರಕ್ಕಾಗಲ್ಲ. ராத்திரி தூக்கம் வராது. ರಾತ್ರಿ ನಿದ್ದೆ ಬರಲ್ಲ. ஒரே வீட்டுக்குள்ள உன் மனைவி எங்காவது மூலையில இருந்தாலும் பரல உன் தூக்கம் வந்துரும். ನೀವು ಮನೆಯಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿ ಯಾವುದೋ ಒಂದು ಮೂಲೆಯಲ್ಲಿ ಇದ್ರೂ ನಿಮಗೆ ನಿದ್ದೆ ಬರ್ತದೆ. ஆனா மனைவி எந்த மூலையிலும் இல்ல தூக்கம் வராது. ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿ ಆ ಮನೆಯಲ್ಲಿ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಿಮಗೆ ನಿದ್ದೆ ಬರಲ್ಲ. எவ்வளவு இம்பார்ட்டன்ட் உன் மனைவி. ಅದು ಎಷ್ಟು ಮುಖ್ಯ, ಅವರು ಎಷ್ಟು ಮುಖ್ಯವಾಗಿದ್ದಾರೆ. அதனால ரொம்ப திட்ட கூடாது அவங்கள. ಅದರಿಂದ ಬೈಬಾರದು. அவன் அழகா சந்தோஷமா ಅವರು ಬಹಳ ಸುಂದರವಾಗಿ கலகலப்பா சிரிச்சிட்டு ಅವ್ರನ್ನ ಚೆನ್ನಾಗಿ ನಗಾಡ್ತಾರೆ. அப்படி வெச்சுக்கணும். ಹಾಗೆ ಇಟ್ಕೋಬೇಕು. அப்ப நீயும் நல்லா இருப்ப. ಆವಾಗ ನೀವು ಚೆನ್ನಾಗಿರ್ತೀರಾ. எப்போதாவது திட்டினிಂದ அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்படியே கம்பளி போட்டு படுத்துருவாங்க. ಯಾವಾಗ ನೀವು ಬೈತಾ ಇದ್ರೆ ಅವರು மூஞ்சியை பார்க்கிறதுக்கு இஷ்டம் இல்ல. ಬೆಡ್ಶೀಟ್ ಅನ್ನು ಹಾಕೊಂಡು ಮಲಗಿ. அப்ப என்ன ஆயிரும்? ಅವಾಗ ಏನಾಗ್ತದೆ? அவ்வளவுதான், உனக்கு சாப்பாடு கிடைக்காது. ಅವಾಗ ನಿಮ್ಗೆ ಊಟ ಸಿಗಲ್ಲ. வீட்டுல அப்படியே குழப்பமா இருக்கும். ಮನೆಯಲ್ಲಿ ಯಾವಾಗ್ಲೂ ಗಲಿಬಿಲಿ ಇರ್ತದೆ. நீ கிச்சனுக்கு போற பாத்திரம் கழுவி இருக்காது. ಕಿಚನ್ಗೆ ಹೋಗ್ತೀರಾ, ಅಲ್ಲಿ ಪಾತ್ರೆ ತೊಳೆದಿರಲ್ಲ. ஏன் பாத்திரம் கழுவல? ಯಾಕೆ ಪಾತ್ರೆ ತೊಳೆದಿಲ್ಲ? கால் வரும் அவங்க கால். ಅಲ್ಲಿ ಕಾಲ್ ಬರುತ್ತೆ. கால் வலி, ಕಾಲ್ ನೋವು. என் கால் ஒண்ணும் பண்ண முடியாது. ಏನು ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ. அவங்க எந்த வலியும் இல்லன்னு சொல்லணும்னா ಅವ್ರಿಗೆ ಏನು ಸಮಸ್ಯೆ ಇಲ್ಲ ಅಂತ நீ அவங்கள சந்தோஷத்தோட வச்சிருந்தீங்க. ನೀವು ಅವರನ್ನು ಸಂತೋಷವಾಗಿ அது வீட்டுக்குள்ள எந்த வலியும் வராது. ಆ ಮನೆಯಲ್ಲಿ ಯಾವ ಸಮಸ್ಯೆ ಬರುವುದಿಲ್ಲ. எத்தனை பேர் புரியுது? ಹೆಚ್ಚಿನ ಅರ್ಥ. ஹல்லேலூயா. பாஸ்டர் எல்லாம் கொடுத்து கூட வலிக்குது. ಎಲ್ಲ ಕೊಟ್ಟರು ಅವರಿಗೆ ನೋವಿದೆ. ಯೇಸುநாதர் தான் அவங்கள தொடரணும். ಆಗ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮಾತ್ರ ಅವರಿಗೆ ஹல்லேலூயா. எல்லாம் கொடுத்தும் அவங்களுக்கு வலிக்குது. ಎಲ್ಲ ಕೊಟ್ಟರು ಅವರಿಗೆ ನೋವಾಗ್ತದೆ. அல்வா வாங்கி போறேன், ಅಲ್ವಾ ತರ್ತೇನೆ, புடவை எடுத்து போறேன், ವಸ್ತ್ರಗಳು ತರ್ತೇನೆ. எங்காவது போனா அவங்க ஏதோ ஒரு நைட்டி பார்த்து அதை தூக்கி வந்து வரேன். ಎಲ್ಲಾದ್ರೂ ಹೋದ್ರೆ ನೈಟಿ ನೋಡಿದ್ರೆ ತಂದು ಕೊಡ್ತೇನೆ. எவ்வளோ நேசிக்கிறேன், ಎಷ್ಟು ಪ್ರೀತಿಸ್ತೇನೆ. அப்பா பார்த்தாலும் இது படுத்துனே இருக்குது. ಯಾವಾಗ್ಲೂ ಅವ್ರು ಮಲಗಿರ್ತಾರೆ ಅಂದ್ರೆ பொல்லாத ஆவி பிடிச்சிக்குது. ಅಂಧಕಾರದ ಕ್ರಿಯೆ ಹಿಡಿದಿದೆ. அந்த பொல்லாத ஆவி ஓட்டத்துக்கு இயேசு தான் முடியும். ಅಂಧಕಾರದ ಕ್ರಿಯೆ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಯೇಸು ಬೇಕು. ஹல்லேலூயா. ஹalleluya. கண்டிப்பா சொல்றேன், இந்த நாள்ல கர்த்தர் விடுதலை தருவார். ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಇವತ್ತು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಲಿದ್ದಾರೆ. எல்லா காய்ச்சல்களும் மாறும். ಎಲ್ಲ ಜ್ವರ ಬದಲಾಗ್ತದೆ. விசுவாசிக்கிறீங்க? ಯೇಸು ನಂಬ್ತೀರಾ? இயேசு அந்த வல்லமை புறப்படும். ಯೇಸುವಿನಿಂದ ಆ ಫಲ ಹೊರಡುತ್ತದೆ. அந்த அதிகாரத்துல ಆ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 16-17 ವಾಸಿங்க ಸಿಸ್ಟರ್. ಅದು ಮಾತ್ರ 16-17 ಹೋದ್ರಿ. 16-17 8ஆம் அதிகாரம் 16-17 மத்தேயு 8:16-17 வேகமா வாசிங்க. அஸ்தமானவர்கள் போது பிசாசு பிடித்திருந்த அநேகர் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பிசாசு பிடித்தவர்கள் அநேகர் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி. ஆமென். நல்ல கைத்தட்டி கர்த்தருக்கு மகிமை. வார்த்தையினாலே துரத்தி. ஹல்லேலூயா. ಆತನ ಮಾತಿನಿಂದ ಬಿಡುಗಡೆ ಮಾಡ್ತಾನೆ. பிணியாளிகள் எல்லாரையும் சுத்தமாக்கினார். பிணியாளிகள் எல்லாரையும் சுத்தமாக்கினார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. என்ன சொன்னாரோ அதன்படியே இயேசு நிறைவேற்றினார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.
இந்த உலகத்துல யாரும் நிறைவேற்றல. ಯಾರು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಅದನ್ನು ನೆರವೇರಿಸಲಿಲ್ಲ. 750 ವರ್ಷಕ್ಕೆ ಮುನ್ನதாக ಯೇಸುவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 750 ವರ್ಷಗಳಿಗೆ ಹಿಂದೆ ಯೇಸು ಮುಟ್ಟುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஒருவர் வருவார், ಒಬ್ಬ ಬರ್ತಾನೆ, எல்லா பலவீனத்தை சுமந்து தீர்ப்பார். ನಿಮ್ಮೆಲ್ಲ ಬಲಹೀನತೆಗಳನ್ನು ಹೊತ್ತು ತೀರಿಸುತ್ತಾನೆ. ಜನ ಕಾತು கொண்டிருக்கிறாங்க. ಜನ ಕಾಯ್ತಾ ಇದ್ದಾರೆ. பிசாசு பிடித்தವರು ಕಷ್ಟಪಟ್ಟು கொண்டிருக்கிறார். ಸೈತಾನನಿಂದ ಹಿಡಿಯಲ್ಪಟ್ಟವರು, பேச முடியாத கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். ಮಾತನಾಡಕ್ಕೆ ಆಗದೆ, நடக்க முடியாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். ನಡೆಯಕ್ಕಾಗದೆ ಬಾಧಿಸಲ್ಪಟ್ಟು யாராலும் விடுதலை கொடுக்க முடியல. ಯಾರು ಇದನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಕ್ಕೆ ஆனா இயேசுவின் வார்த்தையினாலே விடுதலை உண்டாகும். ಯೇಸುವಿನ ಮಾತಿನಿಂದ ಅವರಿಗೆ ಬಿಡುಗಡೆ ಆಯಿತು. பிசாசுகள் ஓட ஆரம்பிச்சது. ದೆವ್ವಗಳು ಓಡಲಿಕ್ಕೆ ಆರಂಭಿಸಿದವು. அப்பதான் அந்த வசனங்கள், அன்றைக்கு சொன்ன ஏசாயா வார்த்தைகள் நிறைவேறினது இயேசுக்குள்ளாக. ಆ ದಿವಸದಲ್ಲಿ ಯೆಶಾಯನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಹಿಡಿದಂತ ಪ್ರವಾದನೆ ಅದು ನೆರವೇರುವಂತ ಆಯಿತು. அப்ப நம்முடைய எல்லா பலவீனத்தை சுமந்த தீர்த்தவர் யாரு? ನಮ್ಮ ಎಲ್ಲ ಬಲತೆಗಳು ಒತ್ತಿ ತೀರಿಸಿದವರು ಯಾರು? ಯೇಸು. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಯೇಸು ನಂಬ್ತೀರಾ? நீ ஜுரமா இருக்க தேவையில்லை. ನೀವು ಜ್ವರವಾಗಿರುವುದು நீ ಬೇಕಾಗಿಲ್ಲ. தலைவலியா இருக்க தேவையில்லை. ನಿಮಗೆ ತಲೆನೋವು ಇರುವಾಗ, நீ ಕಾಲ್ ವಲಿயா இருக்க தேவையில்லை. ಕಾಲು ನೋವಾಗಿರುವುದು நீ ಬೇಕಾಗಿಲ್ಲ. பயங்கரமான வலியில கஷ்டப்பட தேவையில்லை. ನೀವು ಭಯಂಕರವಾದ ಕಷ್ಟದಲ್ಲಿ ಹೋಗಬೇಕಾಗಿಲ್ಲ. பிசாசு பிடியினாலே ಜನರು ಕಷ್ಟಪಡ தேவையில்லை. ದೆವ್ವ ಬಾಧಿಸಲ್ಪಟ್ಟು ಇರಬೇಕಾಗಿಲ್ಲ. எல்லாரையும் ಕರ್ತர் விடுதலை ஆக்க போறார். ಅವರೆಲ್ಲರನ್ನ ದೇವರು ಬಿಡುಗಡೆ ಮಾಡ್ತಾರೆ. நீ என்ன பண்ண தெரியுமா? ನೀವೇನ್ ಮಾಡಬೇಕು? அதை விசுவாசிக்கணும். ಅದನ್ನ ನಂಬಬೇಕು. அதை விசுவாசிக்கணும். ಅದನ್ನ ನಂಬಬೇಕು. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಯೇಸು ನಂಬ್ತೀರಾ? எப்படி விடுதலை ஆக்க போறார்? ಹೇಗೆ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದುತ್ತೀರಾ? இயேசுவின் வல்லமை தொட போறார். ಯೇಸುವಿನ ಮಹಿಮೆ எப்படி விடுதலை ஆக்க போறார்? ಹೇಗೆ ಬಿಡುಗಡೆ ಮಾಡ್ತಾರೆ? இயேசு வசனத்தினாலே, வார்த்தையினாலே ಯೇಸು ತನ್ನ ಮಾತನ್ನ ಕಳಿಸಿ ಆತನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡ್ತಾನೆ. சில நேரத்துல இப்ப நம்ம சொல்லுவோம், ಹೇಳ್ತೇವೆ, பலவீனமானவங்கள கை வச்சுக்கொள்ளுங்க. ಬಲಹೀನ ಇರುವವರೆಲ್ಲ ಕೈ ಇಟ್ಕೊಳ್ರಿ. உங்க எங்க வலிக்குதோ தலை மேல கை வச்சுங்க. ನಿಮಗೆ ಯಾವ ಭಾಗದಲ್ಲಿ கால் மேல கை வச்சுங்க. ಕಾಲ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಕೊಳ್ರಿ. அப்போ இங்கிருந்து நாங்க இயேசுவின் வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ಇಲ್ಲಿಂದ ಯೇಸುವಿನ ಮಾತನ್ನ ಹೇಳಿ அந்த ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. ವರ್ಡ್ வந்து உன் தலையை தொடும். ಆ ಮಾತು ನಿಮ್ಮ ತಲೆಯನ್ನು அந்த ಮುಟ್ಟುತ್ತದೆ. ವರ್ಡ್ வந்து காலை தொடும். ಆ ಮಾತು ನಿಮ್ಮ ಕಾಲನ್ನು ಮುಟ್ಟುತ್ತದೆ. உடனே போயிடும். ತಕ್ಷಣ நீ அதை ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. விசுவாசிக்கணும். ಕೆಲವು ನಂಬಬೇಕು. நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமை ನೀವು காண்பாய். ನಂಬುವುದಾದ್ರೆ ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಕಾಣ್ತೀರಾ. இயேசு அற்புதம் செய்யறதுக்கு முன்பதாக ಯೇಸು ಅದ್ಭುತ ಮಾಡುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ஒவ்வொருத்தரையா பார்த்து கேட்ட கேள்வி, ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ನೋಡಿ ಕೇಳಿದಂತ நான் ಮಾತು, இதை செய்கிறேன் என்று நீ விசுவாசி. ನಾನು ಇದನ್ನು ಮಾಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ನಂಬ್ತೀಯ. உன் விசுவாசத்தின் பிரகாரமா உனக்கு ஆகும். ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಯ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಿಮಗಾಗುತ್ತದೆ. விசுவாசம் இல்ல நடக்காது. ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದೆ ಹೋದ್ರೆ ಆಗುವುದಿಲ್ಲ. நீ சும்மா வந்து போலாம். ಸುಮ್ಮನೆ ಬಂದು ಹೋಗಬಹುದು. விசுவாசம் இருந்தா, ನಂಬಿಕೆ ಇದ್ದರೆ இன்றைக்கே கர்த்தர் சுகப்படுத்து. ಇವತ್ತೇ ನಿಮಗೆ ದೇವರು ಗುಣಪಡಿಸುತ್ತಾರೆ. விசுவாசிக்கிறீங்க? ಯೇಸು ನಂಬ್ತೀರಾ? அவங்க மாத்திரம் எழுதுறாங்க. ಅವರು ಮಾತ್ರ ಇದ್ರು கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. எங்க உங்களுக்கு பலவீனம் இருக்குது? ನಿಮಗೆ ಏನೆಲ್ಲ ಬಲಹೀನತೆಗಳು எங்க பலவீனம் இருக்குது? ನಿಮಗೆ ಏನೆಲ್ಲ ಬಲಹೀನತೆಗಳು ಅಲ್ಲೆಲ್ಲ ಕೈகளை ಎತ್ತಿ ಜೆಬ ಮಾಡಿ. ಅಲ್ಲೆಲ್ಲ ಭಾಗದಲ್ಲಿ ಕೈ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. ಯೇಸುವಿನ ವಲ್ಲಮೆ ಪರಪಡ ಹೋಗುತ್ತದೆ. ಯೇಸುವಿನ ಬಲ ಹೊರಡಲಿದೆ. ಯೇಸುವಿನ ವಲ್ಲಮೆ ಪರಪಡ ಹೋಗುತ್ತದೆ. ಯೇಸುವಿನ ಬಲ ಹೊರಡಲಿದೆ. இந்த வேளையிலே ಯೇಸುವಿನ ವಲ್ಲಮೆ ಪರಪಡ ಹೋಗುತ್ತದೆ. ಯೇಸುವಿನ ಬಲ ಹೊರಡಲಿದೆ. ಯೇಸುವಿನ ವಾರ್ತೆயை வைத்து உன்னை சுகமாக்க போறார். ಯೇಸು ತನ್ನ ಮಾತಿನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಗುಣಪಡಿಸುತ್ತಾನೆ. நீ பலவீனமா இருப்பது தேவனுடைய சித்தமல்ல. ನೀನು ಬಲಹೀನನಾಗಿರುವುದು ದೇವರ ಇಷ್ಟವಲ್ಲ. நீ வியாதியா இருப்பது தேவனுடைய சித்தமல்ல. ವ್ಯಾಧಿಯಲ್ಲಿ ಇರುವುದು ದೇವರ ಇಷ್ಟವಲ್ಲ. இது விடுதலையின் நேரம். ಇದು ಬಿಡುಗಡೆಯ ಸಮಯ. விடுதலையின் நேரம். ಇದು ಬಿಡುಗಡೆಯ ಸಮಯ. கர்த்தர் விடுதலையாக்க நினைக்கிறார். ದೇವರು ನಿಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಲು ಇಷ್ಟಪಡುತ್ತಾನೆ. நீ ಬಲವೀನத்தோடு வந்திருக்கலாம். ಬರುವಾಗ ಬಲಹೀನತೊಟ್ಟಿಗೆ வந்திருக்கலாம். ಬಲಹೀನತೊಟ್ಟಿಗೆ ಬಂದಿರಬಹುದು. ಬಲವೀನத்தோடு போக போறதில்லை. ನೀನು ಬಲಹೀನತೊಟ್ಟಿಗೆ ಹೋಗುವುದಿಲ್ಲ. ಯೇಸುವಿನ ವಲ್ಲಮೆ ತೊಡ போகுது. ಯೇಸುವಿನ ಬಲ ನಿಮ್ಮನ್ನು ಯೇಸುವಿನ ಅಭಿಷೇಕ ತೊಡ போகுது. ಯೇಸುವಿನ ಅಭಿಷೇಕ ನಿಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟುತ್ತದೆ. புறப்பட ஆரம்பிச்சிருச்சு. ಈಗ ಮುಟ್ಟಲು ಆರಂಭಿಸಿದೆ. புறப்பட ஆரம்பிச்சிருச்சு. ಈಗಲೇ ಮುಟ್ಟಲು ಆರಂಭಿಸಿದೆ. இப்பொழுது புறப்பட ஆரம்பிச்சிருக்கிறது. ಈಗಲೇ ಆರಂಭಿಸಿದೆ. இந்த வேளையிலே விடுதலை கட்ட புறப்படுகிறார். ದೇವರು ಬಿಡುಗಡೆ ಕೊಡುತ್ತಾರೆ. கால்வலி வராது. ಇನ್ನು ಕಾಲು ಬರುವುದಿಲ್ಲ. தலைவலி வராது. ಇನ್ನು ತಲೆನೋವು ಬರುವುದಿಲ್ಲ. இந்த வீசிங் ಪ್ರಾಬ್ಲಮ್ வரக்கூடாது. ಇನ್ನು ವೀಸಿಂಗ್ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಬರುವುದಿಲ್ಲ. தலைவலி வரக்கூடாது. ಇನ್ನು ಬಲಹೀನತೆಗಳು ಬರುವುದಿಲ್ಲ. ಯೇಸುವಿನ ನಾಮத்தினாலே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. ಯೇಸುವಿನ ನಾಮத்தினாலே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. ನಮ್ಮ பிள்ளைகள் எங்கெல்லாம் கை வைத்திருக்கிறார்கள். ಮಕ್ಕಳು ಎಲ್ಲೆಲ್ಲ ಕೈ ಇಟ್ಟಿದ್ದಾರೋ விடுதலையாகட்டும். ಬಿಡುಗಡೆ ಆಗಲಿ ಸ್ವಾಮಿ. விடுதலையாகட்டும். ಬಿಡುಗಡೆ ಆಗಲಿ ಸ್ವಾಮಿ. இப்பொழுது விடுதலையாக்குவார். ಈಗಲೇ ಬಿಡುಗಡೆ ಆಗಲಿ ಸ್ವಾಮಿ. இயேசு எனக்கு சொல்லி அனுப்பி இருக்கிறார். ಯೇಸು ಹೇಳಿ ಕಳಿಸಿದ. இயேசு என் உள்ளத்துல பேசி இருக்கிறார். ಯೇಸು ಇವತ್ತು ಮಾತನಾಡಿದ್ದಾರೆ. இன்றைக்கு अनेகரை சுகமாக்க ಇವತ್ತು ಅನೇಕರನ್ನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತಾನೆ. பல வருஷமாக ಅನೇಕ ವರ್ಷಗಳಿಂದ பல வருஷமாக ಅನೇಕ ವರ್ಷಗಳಿಂದ பலவீனமான ஒரு சரீரத்துக்கு ಬಲಹೀನವಾಗಿರುವ இந்த ಶರೀರ நாள் விடுதலையின் நாள். ಈ ದಿವಸ ಬಿಡುಗಡೆಯ இந்த ದಿವಸ. நாள் விடுதலையின் நாள். ಈ ದಿವಸ ಬಿಡುಗಡೆಯ ದಿವಸ. உனக்காகவே இயேசு பேசுகிறார். ನಿನಗೋಸ್ಕರವಾಗಿ ಯೇಸು ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. இனி பலவீனமா போக போறதில்லை. ಇನ್ನು ಬಲಹೀನನಾಗಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ. அது எப்படிப்பட்ட பலவீனமா இருந்தாலும் ಎಂತ ಬಲಹೀನತೆಯಾಗಿದ್ರು இந்த நாள்ல கர்த்தர் சொல்றார், ಇವತ್ತು ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, நான் விடுதலை ஆக்க போறேன். ನಾನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡ್ತೇನೆ. இந்த ஜெபத்துக்கு பிறகு, ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯ ನಂತರ, இந்த ஜெபத்துக்கு பிறகு ಈ ಪ್ರಾರ್ಥನೆಯ ನಂತರ ஒரு 5 நிமிஷம் நேரம் ಒಂದು 5 ನಿಮಿಷ ಕಾಲ ஒரு சில சாட்சி கேட்க போறீங்க. ಕೆಲವು ಸಾಕ್ಷಿಗಳು ಕೇಳಲಿದ್ದೇವೆ. ஒரு சில சாட்சி கேட்க போறீங்க. ಕೆಲವೊಂದು ಸಾಕ್ಷಿ ಕೇಳಲಿದ್ದೇವೆ. நான் உங்க மேல கை வைக்கல. ನಾನು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಕೈ ಇಡಲಿಲ್ಲ. இயேசுவே உங்க மேல கை ಯೇಸು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. இயேசுவே உங்க மேல கை வைக்கிறார். ಯೇಸು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஜெபிக்க ஆரம்பிங்க. ಪ್ರಾರ್ಥಿಸ್ರಿ. ஜெபிக்க ஆரம்பிங்க. ಪ್ರಾರ್ಥಿಸ್ರಿ. எங்கெங்கெல்லாம் வலி இருக்குதோ, ಎಲ್ಲ எங்கெல்லாம் பலவீனம் இருக்குதோ, ಎಲ್ಲ ಬಲಹೀನತೆಗಳಿಗೂ இயேசு வல்லமை தொடுகிறது. ಯೇಸುವಿನ ಬಲ ಮುಟ್ಟುತ್ತದೆ. ஓ தேவனுடைய அக்கினி பறக்கும். ரீபா கபா கர்த்தரை துதி. கர்த்தரை துதி. இப்பொழுது விடுதலை. இப்பொழுது
ரதலபா. எல்லா கோள்கள், எல்லா தோற்பைகள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த வேளையிலே விடுதலையாகட்டும். ಎಲ್ಲ ಅಂಧಕಾರದ ಕ್ರಿಯೆಗಳು ಹೊರಗೆ ಹೋಗಲಿ. ரபா பா அநேக தோட்டையை கத்த தொடுறாரு. அநேக தொண்டையை கத்த தொடுறாரு. தொண்டையை கத்த தொடுறாரு. ದೇವರೇ ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ. ரபா உன் தலைவலியை கத்தர் மாற்றுகிறார். ತಲೆನೋವುಗಳನ್ನು ಬದಲಾಯಿಸುತ್ತಾರೆ. உன் கால்வலிகள் மாறிக்கொண்டிருக்கிறது. ಕಾಲು ನೋವುಗಳು ಬದಲಾಗ್ತದೆ. உள்ள ஒரு ஜுரம், ಒಳಗಿರುವಂತ ಜ್ವರ, உள்ளத்துல அப்படியே உன் சரீரத்துல ஜுரம், ನಿಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ಉಂಟಾಗುವಂತ ಜ್ವರ, ஜுரம் எல்லாம் மாறுது. ಆ ಜ್ವರವೆಲ್ಲ அந்த ಬದಲಾಗ್ತದೆ. ஜுரம் எல்லாம் உன்னிட்டு மாறுது. ಜ್ವರವೆಲ್ಲ ಬದಲಾಗ್ತದೆ. உனக்குள்ள ஒரு வேர்வையை கத்தர் தராரு. ಒಂದು ಬಲವನ್ನು ದೇವರು ಕೊಡ್ತಾರೆ. உனக்குள்ள ஒரு வேர்வையை கத்தர் தராரு. ಒಂದು ಕೆಲಸವನ್ನು ದೇವರು ಕೊಡ್ತಾರೆ. எல்லா ஜுரங்கள் கத்தர் மாற்றுவார். ಎಲ್ಲ ಜ್ವರಗಳನ್ನು நல்ல ಬದಲಾಯಿಸುತ್ತಾರೆ. ஜோமன், நல்ல ஜோமன், நல்ல ஜோமன். கத்தர் விடுதலை கொடுக்கிறார். ஜோமன் அநேகர் மேலே இயேசு கரம் வந்து கொண்டிருக்கிறது. அநேகர் மேலே இயேசு கைகள் வந்து கொண்டிருக்கிறது. ಯೇಸುವಿನ ಕರ உன்னை ಅನೇಕರನ್ನು தொட்டு கொண்டிருக்கிறது. ಅನೇಕರನ್ನು மகளே, உன்னை தொட்டு ಮುಟ್ಟುತ್ತಾ கொண்டிருக்கிறது. ಇದೆ. ಅನೇಕರನ್ನು இனி ಮುಟ್ಟುತ್ತಾ ಇದೆ. பலவர்கள் அல்ல, ಇನ್ನು ವೇದನೆಗಳಿಲ್ಲ, இனி படுக்க அல்ல, ಇನ್ನು ಸಮಸ್ಯೆಗಳಿಲ್ಲ. நீ ராத்திரி மாத்திரம் தான் படுக்கணும். ನೀವು ರಾತ್ರಿ ಮಾತ್ರ ಮಲಗುವಂತದ್ದು. நீ பகல்ல படுக்க மாட்டே. ನೀನು ಹಗಲಲ್ಲಿ ಮಲಗುವುದಿಲ್ಲ. நீ பகல்ல படுக்க மாட்டே. ಹಗಲೊತ್ತಲ್ಲಿ ಮಲಗುವುದಿಲ್ಲ. ஓ படுக்க எடுத்துக்கொண்டு நட. ನಿನ್ನ ಹಾಸಿಗೆ ಎತ್ತುಕೊಂಡು ನಡಿ. இயேசுவின் நாமத்தில் படுக்க மாறட்டும். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಹಾಸಿಗೆ ಬದಲಾಗಲಿ. இயேசுவின் நாமத்தை படுக்க மாறுவதாக. ಯೇಸುವಿನ ಹೆಸರಲ್ಲಿ ಹಾಸಿಗೆ ಬದಲಾಗಲಿ. ಓ ರಾ ಬಾ 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 ಶಕಲ ಲಾ 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 பலவீனங்கள் ஓய்ந்து போய் கொண்டிருக்கிறது. ಬಲಹೀನತೆಗಳು ಬದಲಾಗಲಿ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. காய்ச்சல் எல்லாம் கத்தர் மாற்றார். ಎಲ್ಲ ಜ್ವರಗಳ ದೇವರು ಬದಲಾಯಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. எல்லா பிள்ளைகளுடைய பலவீனங்களை கத்தர் மாற்றார். ಎಲ್ಲ ಮಕ್ಕಳ ಬಲಹೀನತೆಗಳು ಬದಲಾಯಿಸುತ್ತಾರೆ. பலவீனங்களை கத்தர் மாற்றார். ಎಲ್ಲ ಮಕ್ಕಳ ಬಲಹೀನತೆಗಳು ಬದಲಾಯಿಸುತ್ತಾರೆ. பிள்ளைகள் காய்ச்சல் எல்லாம் கத்தர் மாற்றார். ಮಕ್ಕಳ ಎಲ್ಲ ಜ್ವರವನ್ನು ಬದಲಾಯಿಸುತ್ತಾರೆ. நல்ல ஜெபம் பிள்ளைகளுடைய ஹalleluya. ಎಲ್ಲ ಕೋಲ್ಡ್ ಮಾರட்டும். ಎಲ್ಲ ಮಕ್ಕಳ ಕೋಲ್ಡ್ ಬದಲಾಗಲಿ. விடுதலை கத்தர் தரட்டும். ಮಕ್ಕಳಿಗೆ ಬಲವನ್ನು ಕೊಡಲಿ. ಓ ರೇ ಬಾ 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 ಲಾ ಶಕಲ ರಾ ಬಾ ಬಾ. ஹalleluya ஹalleluya. ಅನೇಕரை ಕತ್ತ ತೊಟ್ಟು ಕೊಂಡು ಅನೇಕ ದೇವರು ಮುಟ್ತಾ ಇದ್ದಾರೆ. நீ செக் பண்ணி பாரு. ನಿಮ್ಮನ್ನು ಚೆಕ್ ಮಾಡಿ ನೋಡ್ರಿ. நீ செக் பண்ணி பாரு. ಚೆಕ್ ಮಾಡಿ ನೋಡ್ರಿ. நீ வரும்போது எப்படி வந்த? ನೀವು ಬರುವಾಗ ಹೇಗೆ ಬಂದ್ರಿ? ஆனா இப்போ கர்த்தர் விடுதலை கொடுத்திருப்பதை பார்க்கலாம். ಬಾ 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 ಬಾ. கர்த்தர் விடுதலை கொடுத்திருப்பதை ದೇವರು பார்க்கலாம். ಬಿಡುಗಡೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆண்டவரே நீ விடுதலை கொடுத்தபடியால், ದೇವರೇ ನೀವು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. சுகம் கொடுத்தபடியால், ನೀವು ಸ್ವಸ್ಥ ಮಾಡಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. பலப்படுத்தினபடியால், ನಮ್ಮನ್ನ ಬಲವನ್ನು ಪಡಿಸುತ್ತಿರುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. இயேசுவின் நாமத்தில் ஜெபத்துகள் நல்ல பிதா. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಿ ಸ್ವಾಮಿ. ஆமென் ಆಮೆನ್. ஒரு 5 நிமிஷம் உட்காரு. 5 ನಿಮಿಷ ಕೂತ್ಕೊಳ್ಳಿ. 5 நிமிஷம் உட்காரு. 5 ನಿಮಿಷ ಕೂತ್ಕೊಳ್ಳ್ರಿ. ஓகே, என்ன கர்த்தர் நீ செக் பண்ணி பாருங்க. ನಿಮ್ಮನ್ನ ನೀವು ಚೆಕ್ உங்களை ಮಾಡಿ check ನೋಡ್ರಿ. பண்ணி பாருங்க. ನಿಮ್ಮ ಚೆಕ್ ಮಾಡಿ ನೋಡ್ರಿ. எங்க வலிஞ்சவங்க செக் பண்ணி பாருங்க. ನಿಮಗೆ ಎಲ್ಲಿ ನೋವಿತ್ತು ಅಲ್ಲಿ ಚೆಕ್ ಮಾಡಿ ನೋಡ್ರಿ. இயேசு அநேகரை தொட்டதன பார்த்தேன். ಯೇಸು ಅನೇಕರ ಮುಟ್ಟಿದ ನೋಡಿದೆ. ஒரு கரம், ஒரு வல்லமுள்ள கரம் அநேகரை தொட்டதன பார்த்தேன். ದೇವರ ಹಸ್ತ ಅನೇಕರ ಮುಟ್ಟಿದ್ದು ನೋಡಿದ್ದೇನೆ. அநேகரை கர்த்தர் விடுதலை பண்ணியிருக்கிறார். ಅನೇಕರ ದೇವರು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ஆமா. இப்போ